நல்லா உழைக்கக்கூடிய ரைட் பெட்ரோலியம் சொல்லி சொன்னா நல்லா உழைக்கக்கூடிய ஒரு பகுதி சொல்லி உங்களுக்கு தெரியும், நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படி ஒரு பகுதி. ரைட், இப்ப நம்ம ஆட்கள் சும்மா சொல்லுவாங்க சுரங்கத்துக்குள்ள வேலை, அங்க வேலை, இங்க வேலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க விரும்பி நாங்க வேலை பார்க்கலாம், இன்னும் சின்ன துறைகள்ல எல்லாம் வேலை பார்க்கலாம், சரிதானே? அடுத்த விஷயம், இதுல இலங்கையில வேலை வாய்ப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வேலை வாய்ப்புன்னு சொல்லி பார்க்க கூட உள்நாட்டுல வேலை வாய்ப்பையும் பார்ப்பையில், வெளிநாட்டுல வேலை வாய்ப்பையும் நீங்க பார்ப்பீங்க. இப்ப உள்நாட்டுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கண்டு வேலை வாய்ப்புக்குரிய நிறுவனங்கள் இருக்குது, சரிதானே? காலநிலை அவதான மையம், அடுத்தது LHI இன்ஸ்டிடியூஷன், ஆதர்சி கிளாக் நிறுவனம், அடுத்தது இலங்கை நகை அதிகார சபைன்னு சொல்லி இதுக்கண்டு சொல்லி வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு சொல்லி நிறுவனங்கள் இருக்கு. அடுத்தது இந்த வெளிநாட்டுகள்ல வேலை வாய்ப்பை நீங்க பார்க்கக்குள்ள வெளிநாட்டுல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாம் நல்ல சேலரியோட நல்ல வேலை இருக்குது. அதுலயும் இதுக்கு ஆகக்கூட சேலரி கொடுக்குற நாடுன்னு சொல்லி சொன்னா நோர்வே பயங்கர சேலரி கொடுக்குற நாடு. இந்த கோர்ஸ் செஞ்சு யாரும் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவர்கிட்ட நீங்க விசாரிச்சு பார்க்கலாம் இந்த கோர்ஸ் எப்படிங்கிற விஷயத்த. ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். அடுத்த விஷயம் என்னடா மக்கள், நீங்க மொரட்டோயில இதை செஞ்சு கிரிக்கக்குள்ளேயே உங்களோட எடுத்துக்கு போற அளவுக்கு தொழில் வாய்ப்புகள் இருக்கும். நீங்க செஞ்சு கிரிக்கக்குள்ள இப்ப கோர்ஸை நீங்க படிச்சு கிரிக்கக்குள்ள உங்களோட டிமாண்ட் பேசுவாங்க அந்த டைம்ல. அந்நேரம் எந்த ஞாபகம் பெரும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். நாதிர் வெறுந்தானே. அடுத்த கோர்ஸ் நாம பார்க்க போறது TM சொல்லி போட ஒரு கோர்ஸ் இருக்கு. TM சொல்லி சொன்னா இதை சொல்ல டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சொல்லி சொல்ல. இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு பேஜ் நம்பர் 68 பார்த்தீர்கள், பேஜ் நம்பர் 68 இருக்குது. 68ல TM சம்பந்தப்பட்டு இருக்குது. ரைட், TM அந்த இன்ஜினியரிங்கை சொல்றது டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இன்ஜினியரிங் சொல்லி சொல்ல, சரிதானே? இவரை யூனிகோட் வந்துகிட்டு சைபர் 10, சரிதானே? இவரை இன்டேக் என்னடா மக்கள் 98 பேரை தானே எடுக்கிறேன், சரிதானே? அடுத்த விஷயம், இதுக்கு நாம போகணும்டா என்ன தகமைண்டா கெமிஸ்ட்ரியிலையும் மெட்ஸ்லையும் பிசிக்ஸ்லையும் குறைஞ்சது 3 years எடுத்திருக்கணும், சரியா? குறைஞ்சதுன்னு 3 years நாம எடுத்திருக்கணும். இது எங்க இருக்குன்னு சொல்லிச்சுன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோயில மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்கு, சரியானே? வேற ஒரு இடத்துலயும் இல்லை. அடுத்தது இவர கோர்ஸ்ல டியூரேஷனை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோர்ஸ் வந்துகிட்டு 4 வருஷ கோர்ஸ். இதுக்குரிய டிகிரி உங்களுக்கு எப்படி தருவாங்கன்னா மக்கள் பிஎஸ்சி இன்ஜினியரிங் ஹானஸ்ட் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இன்ஜினியரிங் தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வரும். ரைட், இப்ப இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு நீங்க பார்க்க போனீங்கன்னா இந்த கோர்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இதுல முதலாவது 4 வகையான பிரிவு இருக்கு, சரியா? இதுல ஒன்று ப்ரொடக்ஷனுங்கிற, அதாவது நீங்க உடுப்பு போறீங்க தானே, அந்த உடுப்புட நூலை எப்படி உருவாக்குற ப்ரோசஸ். அடுத்தது ஃபெப்ரிக், ரெண்டாவது என்ன சொல்ல ஃபெப்ரிக்னு சொல்ல. ஃபெப்ரிக்ங்கிறது என்னன்னா மக்கள் நூல்ல இருந்து ஆடைய உருவாக்குற சம்பந்தப்பட்டது. அடுத்தது கலரேஷன். கலரேஷன் என்றா மக்கள் டை சேர்க்கிறது சம்பந்தப்பட்டது. இந்த சும்மா இப்ப ஒரு உடுப்படுத்தியலன்னு சொல்லிச்சுன்னா அதுல டை எப்படி சேர்க்கணும் என்ன விஷயம்ங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் நாம் அதுக்கு ஏத்த மாதிரி செய்யலாம். இப்ப நுகர்வோருக்கு விரும்புற அளவுக்கு நாம் என்ன செய்யணும், அதுல கலரேஷன் எல்லாம் நம்மளுக்கு இருக்கணும் என்ன. ரைட், அடுத்த விஷயம் என்னடா மக்கள், 4வது டிசைன் அண்ட் பேக்கிங் என்று சொல்ல. டிசைன் அண்ட் பேக்கிங் என்று சொல்ல. அப்ப அது வந்துகிட்டு இப்படி இந்த 4 சாப்டராக இவர் என்ன செஞ்சிருப்பார், பிரிஞ்சிருப்பார். அடுத்த விஷயம், இது ஸ்பெஷல் என்னடா ஈஃபெக்காலிட்டியோட 1 year இவ ஒண்டா தான் என்ன செய்வாங்க படிச்சுக்கிருப்பாங்க. 1 year வந்துகிட்டு ஒண்டா தான் சேமா தான் படிச்சுக்கிருப்பாங்க. ரைட், அடுத்தது 3rd yearல இவங்களுக்கு 6 month ட்ரைனிங் இருக்கும். பழமையா எல்லா கோர்ஸுக்கும் இருக்கிறா போல 6 month வந்துகிட்டு ட்ரைனிங் இவங்களுக்கு இருக்கும். இவ இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவாங்க.
இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவை வச்சு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை எப்படி தீர்மானிப்பாங்கடா மக்கள், ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்குது இவங்களுக்கு. அந்த இன்டர்வியூவும் இவைய யூனிவர்சிட்டியில படிச்ச மார்க்ஸை வச்சு ஜிபிஏ எடுத்திருப்பாங்க. அந்த ஜிபிஏ வச்சு செலெக்ஷன் நடக்கும். எப்படி செலெக்ஷன் நடக்குமாடா மக்கள், இப்ப உதாரணமா 4-5 கம்பெனி சும்மா சொல்ல நானு, கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்பெனி வந்திருக்கும். இப்ப நீங்க ஜிபி எடுத்திருப்பேன், உங்களோட இன்டர்வியூ ஃபேஸ் பண்ற. இப்ப ஒரு குறித்த கம்பெனி ஒன்று வந்து நின்று இப்ப இன்டர்வியூ வந்துட்டு எப்படி நீங்க நல்லா ஃபேஸ் பண்ணினீங்கன்னா, அது வந்துட்டு சில நேரம் ஜிபிஏ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்ற விதத்தை பார்த்து போட்டு உங்களை அள்ளிக்கு போய்த்துறாங்க. அள்ளிக்கண்டா மக்கள், அதாவது உங்களை கூட்டிக்கு போவாங்க. தானே. அடுத்தது உங்களுக்கு நல்ல சேலரி, அங்கேயே உங்களுக்கு கொண்டு டிமாண்ட் எப்படி என்ன மக்கள், இத்தனை ஆயிரத்துக்கு கீழே சம்பளம் வந்தா நான் மொத்தரும் ட்ரைனிங்கே போறல முடிவு தானே அது. உதாரணமா மக்கள், பொதுவா டிஎம்ல இருக்கிறார்கள் சேலரி இப்ப அவங்க பேசுற எப்படி என்றா மக்கள், 80,000க்கு கீழே உங்களுக்கு தெரியும் ட்ரைனிங் பீரியட்ல போறாங்களுக்கு பொதுவா 15,000, 20,000, 30,000 பொதுவா சேலரி கிடைக்குது. இப்ப இந்த கோர்ஸ் வந்துட்டு ட்ரைனிங் பீரியட்ல வந்துகிட்டு 85,000 மட்டுக்கு கிடைக்கும். சரிதானே. இப்ப அங்கேயே ஏற்கனவே பேசுவாங்க 85,000க்கு கீழே எந்த கம்பெனிக்கும் நாம போறோம்ல என்று நம்மளுக்கு ஒரு டிமாண்டை வச்சிருப்பாங்க அவங்க. அப்ப அந்த டிமாண்ட்ல என்ன செய்யலாம், நான் போகலாம். ரைட். அடுத்த விஷயம், ஸ்ரீலங்காவில வந்துகிட்டு நாம இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம்டா 100% ஜாப் இருக்கு. இதுல பயப்படவே தேவையில்லை. இதுல இந்த கோர்ஸ்ல நேம்ல பார்க்கக்குள்ள மக்கள், அப்பேரல் என்ற ஒரு சொற்பதம் ஒன்று வருது. இந்த அப்பேரல்ங்கிறது என்னன்னா கார்மெண்ட்ஸை குறிக்கும். அப்பேரல்ங்கிறது என்ன, கார்மெண்ட்ஸை இவர் குறிப்பார். ரைட். இப்ப இந்த கார்மெண்ட்ஸ்ல எல்லாம் வேலை உங்களுக்கு கடும் கூட. கார்மெண்ட்ஸ் என்றா நீங்க என்ன நினைக்கிறா போல இந்த இந்த அடி கார்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லடா. அடி கார்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. சரிதானே. கார்மெண்ட்ஸ் சொல்லிச்சுன்னா சட்டப்படி கம்பெனில பயங்கர வேலை. உதாரணமா பிராண்டிக்ஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன், மாஸ், அடுத்தது ஹைட்ராமணி, இதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது எப்படிப்பட்ட கார்மெண்ட்ஸ் நான் சொல்றேன்னு சொல்லி. லங்காவுல 350க்கு மேற்பட்ட கார்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த கார்மெண்ட்ஸ்ல எல்லாம் வந்துகிட்டு இந்த டிஎம் படிச்சாக்களுக்கு தான் இதுல வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அடுத்தது நம்மட அம்பாறையை பொறுத்த வரைக்கும், அம்பாறையில தயா கார்மெண்ட்ஸ் போட்டு ஒன்றுதான் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும்தான் இருக்குது. ரைட். அடுத்த மக்கள் இதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா ஃபைபர் மேக்கிங் போட்டு ஒரு சாப்டர் இருக்குது. சரிதானே. ஃபைபர் மேக்கிங்ங்கிற சாப்டருக்குள்ளால உங்களுக்கு இந்த இந்த நூல் சம்பந்தப்பட்ட விருப்பம் உங்களுக்கு குறைய வேண்டாம். ஃபைபர் மேக்கிங்ங்கிற சாப்டருக்குள்ளால நீங்க போகலாம். நீங்க ஃபைபர் சிஸ்டம் போட்டு எல்லாம் படிச்சு தானே இருப்பீங்க. ஸோ அதை நீங்க வச்சு நீங்க கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய ஸ்டடியை அதுல கண்டினியூ பண்ணலாம். ரைட். இப்ப டெக்ஸ்டைல்ங்கிற விஷயம் என்னடா மக்கள், இந்த பேர்ல இருக்கிற டெக்ஸ்டைல்ங்கிறதுக்குரிய விஷயம் என்னடா மக்கள், நூலில இருந்து துணியை உருவாக்குற ப்ரோசஸ் தான் சொல்றேன் டெக்ஸ்டைல். சரி, வழங்கிட்டு தானே. அடுத்தது இதுல படிச்சீங்களா நீங்க என்ன ஆகலாம்னு சொல்லி சொன்னா, டிசைனிங் இன்ஜினியர் ஆகலாம், அடுத்தது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் ஆகலாம், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஆகலாம், டெக்னிக்கல் எக்ஸிகியூட்டிவ் ஆகலாம், டெவலப்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆகலாம். ரைட். நீங்க பயப்படாமலுக்கு இந்த கோர்ஸை படிக்கலாம். இந்த கோர்ஸ் படிச்சு வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு தெரியும் இல்லை. சரிதானே. ஏன் இந்த கோர்ஸ் வந்துட்டு முரட்டு இருக்கு, நீங்க பயப்படவே தேவையில்லை. இப்ப டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா மக்கள், டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டட் அவங்களுக்கு போக விருப்பம்னா இதுல வந்துகிட்டு இலங்கைக்கு சொந்தமான டெக்ஸ்டைல் ஃபேக்டரி அங்க ஒன்றும் இல்லை. இலங்கையில மொத்தம் 10 ஃபேக்டரி இருக்கு. அந்த 10 ஃபேக்டரியும் மக்கள் சைனாக்கு சொந்தம். இது வந்துகிட்டு என்ன விஷயம் சொல்லிச்சுன்னா, உலக மகாயுத்த நேரத்துல வந்துகிட்டு அங்கால ஏரியா, அதாவது அவனோட நாடுகள் வந்துகிட்டு மாசடைதுன்றதுக்காக வேண்டி அவனோட நாட்டில இருந்து இதை தூக்கி வந்துட்டு இந்த டையால சூழல் மாசடைகிறது கூட. சோ மத்த நாடுகளுக்கு கொண்டு வந்து அவனோட உற்பத்தியை மேம்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி கொண்டு வந்த விஷயம் தான் இது. அடுத்தது இது சம்பந்தப்பட்டு 10 ஃபேக்டரிக்கு மக்கள் பயமில்லாமலுக்கு நீங்க இதுல தொழில் வாய்ப்போட நீங்க என்ன செய்யலாம். அடுத்தது இது போர்ட் சிட்டி. இப்ப போர்ட் சிட்டி செய்யற அந்த கம்பெனிக்கு 10 ஃபேக்டரி இருக்கு. சரியா. அடுத்தது நீங்க பிரைவேட்டா நீங்க செய்ய தோணுச்சுன்னா ஓஷன் லங்கான்னு போட்டு இருக்குது. ஓஷன் லங்கான்னு சொல்லி போட்டு இருக்குது. அடுத்தது ஃபேப்ரிக் பார்க் போட்டு இருக்குது.
அடுத்தது டிஜே என்று சொல்லி போட்டோம் டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் இருக்குது. நீங்க அதுல பயமில்லாமலுக்கு என்ன செய்யலாம்டா மக்கள் ஜாயின் ஆகலாம். செலவையே யோசிக்கவே தேவையில்லை. நீங்க பயமில்லாமலுக்கு நீங்க படிக்கலாம். ரைட். அடுத்தது மக்கள் அடுத்த கோர்ஸ் டிஎல்எம் சொல்லி போட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. டிஎல்எம் அதை சொல்லாது டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் சொல்றேன். இந்த கோர்ஸ் இப்ப டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக் என்ஜினியரிங் சொல்லி சேர்த்திருக்காங்க. இப்ப போற ஆட்களுக்குரிய பட்டம் இந்த புத்தகத்திலேயே இல்ல மக்கள். இந்த டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக் என்ஜினியரிங்கை சேர்க்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே பிரச்சனை போன மக்கள் இப்ப என்ஜினியரிங்கிறத சேர்த்துட்டாங்க. நீங்க பயப்படாமலுக்கு இந்த கோர்ஸுக்கு போகலாம். இது டிஎல்எம் சொல்லி சொல்ல யூஜிசி புக்ல பார்த்தீங்கன்னா மக்கள் பேஜ் நம்பர் 71 இந்த கோர்ஸ் இருக்குது. 71 இருக்குது. நான் ஷேர் பண்ணிருக்கேன் மக்கள், விளங்குதா? ஷேர் பண்ணிக்க நான் விளங்குதா? போக்குவரத்து தேவைகள் விநியோக ஒழுங்கமைப்பு முகாமைத்துவம் உண்டு. ரைட், ஓகே ஓகே ரைட். இப்ப அடுத்தது இதுல இன்டேக் யூனிகோட் வந்துகிட்டு 057 இன்டேக் வந்துகிட்டு இதுல மொத்தம் எடுக்கிற ஆக்கள் 91 பேர். மகால் இலங்கையில இருக்கிற சனத்தொகைக்கு 91 பேர் எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு சின்ன விஷயம் மகால். இதை யோசிச்சேன்டாலே நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது இதுக்கு நீங்க கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெட்ஸ்ன்னு சொல்லி பாடங்கள் இருக்குது. இந்த பாடத்துல நீங்க எஸ் எடுத்திருக்கணும். அடுத்தது இந்த கோர்ஸ் வந்துகிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ அதுல மட்டும்தான் இருக்கு, வேற ஒரு இடத்துலயும் இல்லை. இதுல டிகிரி பிஎஸ்சி இன்ஜினியரிங் ஹானஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக் என்ஜினியரிங் தான் இந்த கோர்ஸ் வரும். இவர்ல இந்த கோர்ஸ் வந்துகிட்டு எல்லாத்தையும் போல வளமையா 8 செமஸ்டரை கொண்டதா இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ்ல செமஸ்டர் 6ல 6வது செமஸ்டர்ல இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வரும். ஃபைனல் இயர்ல நீங்க விரும்பின ஃபீல்டுல ஸ்பெஷல் நீங்க செய்யலாம். சரிதானே? இதுல என்னென்ன ஃபீல்டு இருக்கா மக்கள்? 4 ஃபீல்டு இருக்கு. ஒன்று ஸ்மார்ட் மொபிலிட்டி என்ற ஒரு ஃபீல்ட், அடுத்தது இன்டிகிரேட்டட் லாஜிஸ்டிக் என்ற ஒரு ஃபீல்ட், ஆபரேஷன் அண்ட் சப்ளை செயின் அனாலிட்டிக், அடுத்தது டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட். 4 ஃபீல்டு இருக்கு. இதுல முக்கிய விஷயம் என்ன மக்கள்? இப்ப 4 ஃபீல்டுல நீங்க ஒரு ஃபீல்டுல வேலை செய்யறீங்க வைப்பமே, ஒரு ஃபீல்டு ஸ்பெஷலா நீங்க சூஸ் பண்ணி வேலை செய்யறீங்களா, மற்ற ஃபீல்டு 3 ஃபீல்டுலயும் நீங்க வேலை செய்ய இயலாண்டு இல்லை. நீங்க அதுலயும் வேலை செய்யலாம். இதுல ஸ்பெஷலா தான், சரியா? அதுலயும் நீங்க வேலை செய்யலாம். அடுத்த விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா, அடுத்த விஷயம் இதுல வந்துகிட்டு வேலை வாய்ப்பை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? இதுல வேலை வாய்ப்புகள் எங்க இருக்கும்ங்கிற யோசனை உங்களுக்கு வந்தா மெரிடைம் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல. மெரிடைம் இண்டஸ்ட்ரின்னா உதாரணமா ஹாபர்ல நீங்க வடிவா வேலை செய்யலாம். இதை எடுத்தாக்கள் அங்க இருக்காங்க. அடுத்தது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. சும்மா உங்களுக்கு நான் ஹாபரை செல்லக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல சேலரி எந்த மாதிரி இருக்குமெண்டு. சேலரிய மெயின் பண்ணி நீங்க கோர்ஸை செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த கோர்ஸ் எல்லாம் நல்ல கோர்ஸ். உங்களுக்கு விருப்பத்த அடிப்படையில தான் நீங்க அந்த கோர்ஸ் செய்ய போகணும். ரைட், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அப்ப இந்த கோர்ஸுக்கு விருப்பமான ஆட்களுக்கு தான் நான் சொல்றேன். ரைட். அடுத்தது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி என்று போட்டு இருக்குது. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி என்ற ஃபீல்டுக்குள்ள வேலை செய்யலாம். அதாவது விமான நிலையங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அதாவது இடங்கள்ல ஃபுல்லா வேலை செய்யலாம். விமான நிலையங்கள் சம்பந்தப்பட்டா இப்பயே பறக்கிறப்பதான் இருக்கும் உங்களுக்கு கற்பனைகள்ல, சரிதானே? அடுத்தது டிரான்ஸ்போர்ட் பிளானிங் இண்டஸ்ட்ரி, சரிதானே? அதுல வேலை செய்யலாம். அடுத்தது அதுக்கு உதாரணம் நீங்க டிரான்ஸ்போர்ட் பிளானிங் இண்டஸ்ட்ரி அந்த விஷயம் தெரியல நமக்கால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இது செய்யலாம். அடுத்தது ரயில்வே டிபார்ட்மெண்ட், இதுல எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்னா ஒர்க் பண்ணலாம். நல்ல பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க. இதுல வந்துகிட்டு என்னன்னா இதுல வேலை நீங்க என்னடா இந்த போக்குவரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றங்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்னடா ஒரு ஸ்பெஷல் இலங்கை நாட்டு ஸ்பெஷல் என்னடா பிரிட்டிஷ்காரன் போட்ட டைம் டேபிள இன்னமும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமலுக்கு தான் நம்ம ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா இடத்துல ஒரு இடத்த அடிப்படும். இந்த மாதிரி தான்
நம்முடைய எல்லாரும் நிலைமைகள் சரிதானே. இவர வேலை என்னண்டா, இந்த டிஎல்எம் படிச்சாக்கல வேலை இந்த போக்குவரத்தை எப்படி மேம்படுத்துற, டிராபிக் சிஸ்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ற என்கிற விஷயம் இவியலுக்குள்ள இருக்கும் சரிதானே. அடுத்த விஷயம் என்னன்னா, இதுல நல்லா படிச்சீங்கன்னு சொல்லிச்சிருந்தா எல்லா கோர்ஸுக்கும் பொதுவான ஒரு விஷயம், நீங்க போற இடத்துல மக்கள் நல்லா படிச்சா நீங்க யூனிவர்சிட்டியில லெக்சரர் ஆகலாம் சரிதானே, ப்ரொஃபஸர் ஆகலாம், இல்லாம ஆகலாம். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லிச்சோம்னா, நம்மளோட நெஸ்லே கம்பெனி போட்டு தானே நெஸ்லே கம்பெனி. இந்த நெஸ்லே கம்பெனியில மேனேஜிங் டைரக்டரா இருக்கிற ஆள வேலையும் கூட இதான் டிஎல்எம் இருக்கிறவர் தான் வந்துகிட்டு. நான் அண்மையில போயிருந்தேன், அவர் டிஎல்எம் முடிச்சவர் தான், மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறார். ரைட். அடுத்த விஷயம் மக்கள், இதுல ட்ரைனிங் பீரியட்லேயே ஏவியேஷன்ல வேலை. ரைட். ஏவியேஷன்ல வேலை ட்ரைனிங் பீரியட்லேயே வந்துகிட்டு சேலரி ஏவியேஷன்ல வேலை செய்யக்குள்ள 1 லட்சத்துக்கிட்ட எடுக்கலாம். ரைட். 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதுல இந்த கோர்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்குரிய சீனியர்ஸ் மாற பார்த்தீங்கன்னா மக்கள் 3 முஸ்லீம் ஆக்கள் மட்டும்தான் இருக்காங்க. நம்மட ஆக்கள் போறது, நம்மட ஆக்கள் எடுக்கிறது மிச்சம் குறைய. நம்மட ஆக்கள் முக்கியமா செல்லோட ஒரு விஷயம் என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு நான் போன முறை ஒரு பொடியன் எனக்கு கிடைச்சது. அந்த பொடியனுக்கு இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு சொன்ன அந்த கோர்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. நம்மட அக்கறை பத்தி தான் அவர் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட கோல் பண்ணி காய்ச்சார். இந்த கோர்ஸுக்கு நீங்க பயம் இல்லாமலுக்கு அப்ளை பண்ணலாம். ரைட். அடுத்தது இதுல வந்துகிட்டு ஏவியேஷன்ல வேலை செய்யக்குள்ள நீங்க அதுல உங்களோட ஒர்க்குகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சிருந்தால், மேனேஜரா இருக்கலாம், அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கலாம், அடுத்தது ரூட் பிளானராக இருக்கலாம், நெட்வொர்க் பிளானரா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு நல்ல ஹை பொசிஷன்ல இருக்கலாம். நீங்க பயப்படாம இருக்கு, நீங்க இத அப்ளை பண்ணலாம். ரைட். இதுல சம்பந்தப்பட்ட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் மேலதிகமா உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணலாம் சரிதானே. ரைட். இப்ப நாம அடுத்த கோர்ஸை பார்ப்போம். அடுத்த கோர்ஸ்ங்கிறது சில நேரம் நான் கோர்ஸுகள் சம்பந்தப்பட்டு நேரம் கூட எடுக்கலாம் சரிதானே. ஒன்றை நினைச்சுக்காதவங்க மக்கள், இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் தெரியல, அதுக்காக வேண்டி போடுற இல்ல மக்கள், அதுக்காக வேண்டி தான் இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு சொல்றேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இதுல நீங்க 14 பேர் இருக்கீள், உங்களுக்கு சில நேரம் சில ஆக்கள் கோர்ஸ் போட்டிருப்பாங்க, சில ஆக்களுக்கு கோர்ஸ் வந்துகிட்டு இந்த கோர்ஸை சேர்த்து இருக்க மாட்டாங்க. சில ஆக்கள் கோர்ஸ் ஆர்டர் போடக்குள்ள என்னடா கோர்ஸ் சம்பந்தப்பட்டு தெரியா, அது வழங்கப்படுத்துறதுக்குரிய ரிசோர்ஸ் இல்லை, ஸோ அதால போட்டிக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு மக்கள் நீங்க சொல்லி கொடுங்க. ரைட். அடுத்த கோர்ஸ் மக்கள் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்றேன். ரைட். அடுத்த கோர்ஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்றேன். இந்த கோர்ஸ்ல யூனிகோட் 056. இதுல இன்டேக்க பார்த்தீங்கன்னா 81. இதுல தகமை என்ன தேவை என்றால், கெமிஸ்ட்ரியிலையும் பிசிக்ஸ்லையும் மேத்ஸ்லையும் 3 years தேவை சரிதானே. அடுத்தது இது வந்துகிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோயில மட்டும்தான் இருக்கீங்க. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேத்ஸ்ல 3 years தேவை. காமர்ஸ் படிக்கிற ஆட்களுக்கும் இந்த கோர்ஸுக்கு போகலாம். நான் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் நீங்க பேஜ் நம்பர் 88 எடுத்தீங்கன்னு சொல்லினால் யூஜிசி புக்ல இருக்குது, 88ல இருக்குது, நீங்க பார்க்கலாம். ரைட். அடுத்தது காமர்ஸ் படிச்ச ஆட்களுக்கும் இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக், பிசினஸ் இதுல ஏதாவது ஒரு 3 பாடத்துல வந்துகிட்டு அவர் பாஸ் ஆகி இருக்கணும் சரிதானே. அதாவது என்னடா விஷயம், நாம படிச்சு போட்டு நாம மெயினா பொதுவா சொல்றேன், நாம மெயினா வந்துட்டு என்ஜினியரிங் அப்ளை பண்ணுவோம். காமர்ஸ் படிக்கிறார்கள் ரேங்க் 1ல் எடுக்கிறார்களுக்கு தான், ரேங்க் 1 ரேங்க் 10க்குள்ள வாராக்களுக்கு தான் அநேகமாக இந்த கோர்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு கூட சரிதானே. அவியம் நல்லா படிக்கிறார்கள், முன்னுக்கு ரேங்க் இருக்கிறார்களுக்கு தான் இந்த கோர்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு கூட. அடுத்தது இது இந்த டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஹானஸ்ட் எஃப்எம் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் வரும். இந்த கோர்ஸ் வந்துகிட்டு 4 வருஷ கோர்ஸாகத்தான் இந்த கோர்ஸ் இருக்கும். ரைட். நான் ஷேர் பண்ணியிருக்கிறது அந்த கோர்ஸ் தான். ரைட்.
இந்த கோர்ஸ் எடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் இந்த கோர்ஸ்ல இருக்குது. ரைட். அடுத்த விஷயம் என்னடா மக்கள், இந்த கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு முந்தி ஓஎல் ரிசல்ட் ஷீட் நம்மளுக்கு வரத கன்சிடர் பண்ணப்படும். ஓஎல் ரிசல்ட் நாம எப்படி எடுத்துக்கணுங்கிற விஷயம் கட்டாயம் நம்மளுக்கு தேவை. இங்கிலீஷ்ல, மேத்ஸ்ல, சயின்ஸ்ல சி இருந்தா மட்டும்தான் இந்த கோர்ஸை நினைச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைண்டா கனவுலையும் நினைக்க தேவையில்லடா, கிடைக்க மாட்டான். சரிதானே? இந்த குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவை. ரைட். அடுத்த விஷயம் என்னண்டா, இப்ப நம்மளுக்கு இந்த இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ்ல சி இருந்துட்டு சொல்லிச்சுன்னா ஓஎல் ரிசல்ட் ஷீட்டை சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு வரும். அந்த நேரம் சர்டிஃபை பண்ணி நாம ரிசல்ட் ஷீட்டோட அனுப்ப வேண்டி இருக்கும். ரைட். அடுத்த விஷயம், இப்ப எஃப்எம்ங்கிறது என்னண்டா, எஃப்எம்ங்கிறது மக்கள் QS மாதிரி தான். அதாவது QS குவான்டிட்டி சேவிங் சம்பந்தப்பட்டது தான். ரைட். அதாவது எஃப்எம் மெயின் வேலை என்னன்னா பில்டிங் மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்டது. இப்ப உதாரணமா என்ஜினியர்ஸ் QS இவையெல்லாம் வந்துகிட்டு பில்டிங் ஒன்றை கட்டி கொடுத்து போட்டு பேத்துருவாங்க, அதோட அவிர பொறுப்பு முடிஞ்சு. ஆனா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்னன்னா அந்த பில்டிங்கை பராமரிக்கணும். இப்ப உதாரணமா நாம யோசிப்போம், சிரிப்பு வரும் நம்மளுக்கு, என்னடா பில்டிங்கை பராமரிக்கிறேன்டா, என்னடா இது ஒரு தொழிலாண்டு சிரிப்பு வரும். அப்படி இல்லை மக்கள், பில்டிங் இப்ப கிட்டத்தட்ட 200-300 மாடி பில்டிங்கள் இருக்கும், சில நிறுவனங்கள் இருக்கும், சில நேரம் 800 மாடி பில்டிங் இருக்கும். அப்ப இதுகளெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒருவர் தான் ஒரு உயர்ந்த கூடத்துல அங்க இருப்பார். அங்க சரிதானே? ரைட். இதுல இந்த கோர்ஸை பத்தி நீங்க பார்க்கக்கூட மக்கள், இது சம்பந்தப்பட்டு உங்களோட சப்ஜெக்ட் நீங்க படிக்கிற பாடங்கள் என்னன்னா சேவிஸ் டெக்ன்னு சொல்லி போட்டு ஒரு பாடத்தை படிப்பீங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு பாடம் இருக்குது. அடுத்தது டிராவிங் என்று போட்டு ஒரு பாடம் இருக்குது. அடுத்தது ஐடி நாலேஜும் உங்களுக்கு தேவை மக்கள். அது இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன செய்யலாம், அதை அங்க போய் படிக்கலாம், படிச்சு தருவாங்க. ரைட். அடுத்த விஷயம், வளமையை போல மூணாவது இயர்ல உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். ட்ரைனிங் வந்துக்கிட்டு நீங்க ட்ரைனிங் போறதுக்கு முந்தையே உங்களை சில கம்பெனிகள் சும்மா ஓர்டர்ல வச்சு இருக்கும், நீங்க எங்கட கம்பெனிக்கு தான் பெறணும்னு. அந்நேரம் நீங்க உங்களோட டிமாண்ட் என்ன செய்யலாம், காட்டலாம். ரைட். இதுல வேலை வாய்ப்புகளை பார்த்தேன் என்றால் மெயின்டெனன்ஸ் மேனேஜரா இருக்கலாம், கம்ப்ரியன் எக்ஸிகியூட்டிவா இருக்கலாம், பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ஜினியரா ஒர்க் பண்ணலாம், ஃபெசிலிட்டி மேனேஜரா ஒர்க் பண்ணலாம், ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் மேனேஜராக ஒர்க் பண்ணலாம். சரிதானே? ரைட். அடுத்த விஷயம் என்னன்னா, இவர் வந்துகிட்டு ஆர்கிடெக்ட் ஃபேக்கல்டிக்கு கீழே தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் இந்த கோர்ஸ் இருக்கு. சரியா? இந்த கோர்ஸுக்கு சப்ஸ்டிடியூட் இல்லை. சப்ஸ்டிடியூட் இல்லைண்டா என்னடா மக்கள், இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு இலங்கையில வேற இடத்துலயாலும் படிப்பிக்காங்க ஏன்டா இல்லை, அப்படி ஒன்றே இல்லை. சோ நீங்க நம்பி இதுக்குள்ள இறங்கலாம், பயப்படாமலுக்கு இறங்கலாம். இதுல நல்ல சம்பளம், அவங்களோட நல்ல கோர்ஸ். சரிதானே? இதுல என்னன்னா QSக்கும் எஃப்எம்மும், QS மொரட்டோ குவான்டிட்டி சேவை உங்களோட ஃபேமிலிக்குள்ளாரும் இருக்கலாம். அப்படி அப்ப நீங்க சம்பந்தப்பட்டு விசாரிச்சு பார்க்கலாம் மக்கள். இப்ப QSம் எஃப்எம்மும் கடும் ரிலேட்டடான ஒன்று. இதுல 6, அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 6 பாடம் அவியலுக்கும் காமனா இருக்கும், QSக்கும் எஃப்எத்துக்கும். செகண்ட் செமஸ்டர்ல 4 பாடம் காமனா இருக்கும். அடுத்தது தேர்ட் செமஸ்டர்ல 5 பாடம் காமனா இருக்கும். பிள்ளை நூலையும் சீலையும் போல, நூலை போல சீலைங்கிறா போல இவ ஃபிட்டா தான் இருப்பாங்க என்னதான். ஆனா இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒன்று சொல்லணும் மக்கள், என்னன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட். அந்த கோர்ஸை விட்டு போட்டு போற குறையில செஞ்சு கோர்ஸை எடுத்துக்கு போக இயலாமலுக்கு விட்டு போட்டு போற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுல கூட அந்த விட்டு போட்டு போறதுல உச்சகட்டத்தில் இருக்கிற கோர்ஸ்ல இது ஒன்று, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னடா மக்கள், இப்ப நீங்க விளையாடுற மூட்டுல இருந்தா, விளையாடுற மூட்டுல இருக்கிறாள் இந்த கோர்ஸுக்கு போய் அங்க விளையாடணும், அங்க சரி கஷ்டம். படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மக்கள். பண்ணினா நீங்க பயப்படாமலுக்கு இந்த கோர்ஸ்ல நீங்க செய்யலாம். இதெல்லாம் இந்த தொழில் வாய்ப்புகள் அது இதுகள் நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. நம்மளோட அக்கரைப்பத்துல 18 பேஜ்ல ஃபாஹிம் அக்ரமன் சொல்லி ஒருவர் இருக்கார், இது சம்பந்தப்பட்டு காமர்ஸ்ல அவர் எடுபட்டு போனவர். சரிதானே? நம்மளோட 5ஆம் கட்டன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். 5ஆம் கட்டையில் ஒருவர் இருக்கார், அம்ஜத் நானான் போட்டோ. அவரும் இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு அவர் கோர்ஸ் ஃபாலோ பண்றாக்கள்ல ஒரு ஆள்.
சரிதானே? நீங்க பயப்படாமலுக்கு வடிவா படிக்கலாம், ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதானே? ரைட். இப்ப அடுத்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு நாம பார்ப்போம். அடுத்த கோர்ஸ் ஒன் மோர் திங் உண்டு, அந்த கோர்ஸ்ல மற்ற கேர்ள்ஸுக்கு எதுவும் டீடைல்ஸ் தேவைண்டாலும் கோர்ஸ்ல ஜூஹி சஃபா ஒரு கேர்ள் செய்யற இருக்கா நம்மளோட உகாவிலேயே. ஓகே, 4th இயர்ல அப்படின்னா கேர்ள்ஸ் அவங்களுக்கு டீடைல்ஸ் கேள்வி. தேங்க்யூ. வளைந்து தானே இதில் இருக்கிறார்கள். நீங்க வளங்கள் இல்ல, உங்களுக்கு கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு கஷ்டப்படுவேன். நீங்க அப்படி கஷ்டப்படுறதுக்குன்னு சொல்லி இல்லை, இதால ஏற்பாடு நீங்க செஞ்சது வழியால உகாங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படி தானே இருக்கு. நீங்க இது சம்பந்தப்பட்டு நீங்க வடிவா கேட்கலாம். இன்னும் சொன்ன ஆள் வந்துகிட்டு நம்மளோட அரசியடிதான் நீங்க வடிவா கேட்கலாம். அவ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்கா. ரைட். நீங்க கேர்ள்ஸுக்கு பக்கம் இருக்கலாம், ரைட், நீங்க கேட்கலாம். சரிதானே? ரைட். அடுத்த விஷயம் மக்கள் QSங்கிற கோர்ஸ் சம்பந்தப்பட்டு பார்க்கணும். இந்த QSங்கிற கோர்ஸை சொல்றது குவான்டிட்டி சர்வேன்னு சொல்லி சொல்லலாம். சரிதானே? இவர யூனிகோட் வந்துட்டு 011. இதுல இன்டேக் எத்தனை பேர் எடுக்காங்கன்னா 152 பேரை தான் எடுக்காங்க. இதுல வந்துட்டு என்னென்ன பாடம் நம்மளுக்கு தேவைன்னா கம்பைன் மெட்ஸோட கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஐடி, ரைட் ரைட். அப்ப சயின்ஸ் இது தேவைப்படும். சரிதானே? ஐடி, எக்கானமி எடுத்திருக்கணும். சரியா மக்கள்? அடுத்தது இதுக்கு ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு தேவை. இதுல மேத்ஸ்ல வந்துக்கிட்டு சி எடுத்திருக்கணும். அடுத்தது சயின்ஸ்ல எஸ் எடுத்திருக்கணும். இங்கிலீஷ்ல சி எடுத்திருக்கணும். இதுல வந்துக்கிட்டு இந்த ரிசல்ட் ரிக்வயர்மெண்ட் கட்டாயம் தேவை. இத சர்டிஃபை பண்ணி இந்த கோப்பியை நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சீங்கன்னா அனுப்ப வேண்டி இருக்கும். இந்த கோர்ஸ்ல டியூரேஷனை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னால் 4 years கோர்ஸ். இது யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையில மட்டும்தான் இருக்குது. இதுல டிகிரியை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னால் சொன்னால் பிஎஸ்சி ஹானஸ்ட் QS சொல்லி இந்த டிகிரி இருக்குது மக்கள். ரைட். இதுல வந்துகிட்டு என்ன விஷயம்டா, இதுல தனி மெட்ஸ் ரிலேட்டட் யோசிச்சு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அப்படி இல்லை. மெட்ஸ் ரிலேட்டட் இல்லை, தனி மெட்ஸ் ரிலேட்டட் இல்லை. சரிதானே? ஃபெஸ்எம்இ வந்துகிட்டு காமர்ஸ் ரிலேட்டட் திங்ஸ், காமர்ஸ் ரிலேட்டட் மாடியூல்ஸ் கூட இருக்குது. சரிதானே? அடுத்தது மேனேஜ்மெண்ட்டும் இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மொடியூலாக இருக்கும். சரிதானே? அடுத்த கடும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல என்னன்னா, மெஷர்மெண்ட் தான் ஒரு மேக்சிமம் முக்கியமான ஒரு மொடியூலா இதுல படிப்பீங்க. சரிதானே? கிட்டத்தட்ட நீங்க உங்களோட கோர்ஸ்ல நீங்க 4th year வரங்காட்டிலும் மெஷர்மெண்ட்டை தான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லிச்சுன்னா மேக்சிமம் அதுல மொடியூலா ஃபாலோ பண்ணுவீங்க. ரைட். இப்ப QSங்கிற ஒரு ஆள்ல வேலை என்ன சொல்லி யோசிச்சேன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப மகால் இப்ப QS சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்கும். இப்ப ஊர் வழி எல்லாரும் 3 மாசம் கோர்ஸ் செய்வாங்க, கோர்ஸை செஞ்சு போட்டு QS சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிடாதவங்க. பிஎஸ்சி QS சொல்லிச்சுன்னா மொரட்டுவையில் இருக்கிற பிஎஸ்சி QSக்கு இருக்கிற மதிப்பு வேற லெவல் மக்கள். அப்ப அதை நீங்க யோசிச்சு இந்த ஊர்ல இருக்கிற சும்மா இருக்கிற QS யோசிச்சு உங்களோட வாழ்க்கைய, உங்களோட லைஃப வேஸ்ட் ஆக்கிறாதவங்க. QS சும்மா அப்படி நினைப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிடாதவங்க. இது செஞ்சாக்கிட்ட நீங்க கேட்கலாம். இதுல தொழில் வாய்ப்புகள் எப்படி, இதுல சேலரிகள் எப்படிங்கிற விஷயத்த நீங்க வெளிநாட்டுல கேட்டுக்கொள்ளலாம். ரைட். அடுத்த விஷயம், ரைட், இதுல QS மெயின் ஒர்க் எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒரு, அதாவது இப்ப ஒரு வீடு கட்டணும்னா மக்கள், இப்ப இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான காஸ்ட ஐடென்டிஃபை பண்றேன், எவ்வளவுன்னு சொல்லி மெஷர் பண்றேன். தானே மெஷர் பண்றதுதான் இவர மெயின் வேலை. ரைட். இதுல மக்கள் 70% எக்ஸாம் மார்க்ஸ் அடிப்படையிலையும் 30% ப்ரொஜெக்ட் ஒர்க் அடிப்படையிலையும் தான் இருக்கும். இந்த 30% ப்ரொஜெக்ட் ஒர்க்ங்கிறது எப்படி இருக்கும்டா, குரூப் அசைன்மெண்ட் தான் இருக்கும். நீங்க தனியே ஸ்கூல்ல ஒப்படைப்பல அப்படி இல்லை மக்கள். குரூப் அசைன்மெண்ட் நீங்க பயப்படாமலுக்கு என்ன செய்யலாம்டா, நீங்க செய்யலாம். சரிதானே? அடுத்த விஷயம் என்னன்னா, ரோவிங் ரிலேட்டட் திங்ஸ் இதுல இருக்குது, பயப்பட தேவையில்லை, அங்க உங்களுக்கு படிப்பாங்க. ரைட். அடுத்தது 3rd இயர்ல வந்துகிட்டு 8 months ட்ரைனிங் நீங்க போவையல். 3rd இயர்ல 8 months ட்ரைனிங்க்கு நீங்க போவையல். அது உங்களுக்கு 2 பிளேஸ்ல நடக்கும். 3 months
3 தான் நடக்கும் உங்களுக்கு, சரியா 4 தான் நடக்கும் உங்களுக்கு, வேற வேற இடங்கள்ல உங்களுக்கு நடக்கும். ஆனா வந்துகிட்டு உங்களோட சீரியஸ் வந்துகிட்டு பெருக்கிற சீனியர்ஸ் வந்துகிட்டு அவிய வந்துட்டு அவிய ட்ரைனிங்க இந்த கொரோனாவால வந்துகிட்டு ரெண்டும் ஒரு இடத்துல தான் அவிய 8 மாதமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரைட். அடுத்த விஷயம், பழமையை போல 4வது செமஸ்டர்ல வந்துகிட்டு நாலாவது இயர்ல 4th இயர்ல வந்துகிட்டு இவிய ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்கும். சரிதானே? அந்த ரிசர்ச் பண்ணின அந்த கோர்ஸை வந்துகிட்டு 4வது செமஸ்டர் ரிசர்ச் பண்ணி விடுவாங்க. ரைட். அடுத்த விஷயம் என்னென்றால் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கோர்ஸ் இதுங்கிறபடியால சிவில் என்ஜினியர்ஸ் எங்க ஒர்க் பண்றாங்களோ அங்கெல்லாம் QS விதிப்பாங்க. சரிதானே? அப்ப பயமில்லாமலுக்கு தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும், யோசிக்கவே தேவையில்லை. QS சிவில் என்ஜினியர்ஸ் எங்க ஒர்க் பண்ணாங்களோ அங்க QS இருப்பாங்க. ரைட். அதுல என்னன்னு சொல்லிச்சுன்னா இதை கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுல அமௌண்ட் எவ்வளவு இதுன்னு சொல்லி சொன்ன என்ஜினியர்ஸ் கொடுக்குறதுக்குரிய அந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்றதுக்காக வேண்டி அவங்க இருப்பாங்க. இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட பிள்ளையான எண்ணக்கருக்கள் அவங்கள்ட்ட இருக்கலாம் மக்கள். அதை கொஞ்சம் உங்களோட மனசுல இருந்து அகத்தி போட்டு நல்ல ஒரு கோர்ஸ், சட்டப்படி கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். பயம் இல்லாம நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்டு பேஜ் நம்பர் 82ல முதலாவது சொல்லப்பட்ட கோர்ஸ், அதாவது எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய கோர்ஸ்ல முதலாவது அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். எல்லாரும் அப்ளை பண்ணலாம்டா மக்கள். கம்பைன் மேத்ஸும் கொமர்ஸும் படிச்சாக்கள் தான் அப்ளை பண்ணுவாங்க. இதுல பெரும்பான்மையா அந்த அந்த IT படிச்சாக்கள், கெமிஸ்ட்ரிக்கு பதில் IT எடுத்தாக்கள் தான் நம்மளாக்கள் IT எடுத்து போட்டு இன்ஜினியரிங் போகலாமதுக்கு இதுக்குள்ள போவாங்க. சரிதானே? அடுத்து கொமர்ஸ் படிச்சாக்களும் போகலாம். ரைட். இன்ஷால்லா நான் வந்துகிட்டு இப்ப QS விரங்காடியில் நான் மக்கள் வழங்கப்படுத்திருக்கேன். நான் வந்துகிட்டு அடுத்தது ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்டு நான் வழங்கப்படுத்துவேன். நான் இப்ப இடத்துல நான் இந்த இதை வந்துகிட்டு இன்ஜினியர் அஃப்ரீத்துக்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். அவர் வந்துகிட்டு அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான விஷயம் அவர் செல்வார். அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன். ரைட். அஃப்ரீத் நீங்க கண்டினியூ பண்ணணும். ஓகே வாங்க. ஹலோ, நான் கதைக்கிற வழங்குறேன் எல்லாருக்கும். ஹலோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே பெஸ்ட். அப்போ நான் மாக்கில் நிறைய பேசினார், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாம் சொல்லி போட்டு அந்த யூனிட் சேனலை பற்றி கதைச்சார். அதுக்கு பிறகு அடுத்த கோர்ஸ்களை கொஞ்சம் பற்றி சொன்னார். ஓகே, அதுக்கு நான் இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி மட்டும் சொல்கிறேன். ஓகே, இது வந்துக்கிட்டு 4 வருஷத்துக்கு கோர்ஸ். ஓகே ஃபைன். ஓகே, இது வந்துக்கிட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணுமெண்டா ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு நீங்கள் மிக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் உங்களுக்கு எஸ் இருக்கணும். மிக்ஸும் ஃபிசிக்ஸும் எஸ். அங்கே இந்த கெமிஸ்ட்ரி இல்லாட்டி IT இல்லாட்டி ஹை மிக்ஸ் வந்து இந்த 3ல் ஏதாவது கொண்டு எஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அந்த மிக்ஸும் ஃபிசிக்ஸும் அங்கே மற்ற 3ல் 1ல் எஸ், அதான் 3 எஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிடும். இது வந்துக்கிட்டு கோர்ஸ் 4 வருஷம். அதாவது இப்போ சில கோர்ஸ் இருக்கு 4 வருஷமான நீங்கள் 3 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துல ஸ்டாப் பண்ணி போட்டு நீங்கள் ஜப்புக்கு செய்யலாம். அதாவது இப்போ இனிமேட்டு அந்த புதுசாக அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று எட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து அந்த கோர்ஸில் வந்துக்கிட்டு 3 இயர்ஸ் அங்கே தேவைன்னா நீங்கள் போய் செய்யலாம். அது அக்கௌண்ட்ஸ் டிகிரி. இதில் டிகிரி வந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டிகிரி BSc ஹோன்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இது வந்துக்கிட்டு இப்போதைக்கு இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு 2 யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஒன்று வந்து கலனியில், மற்றது வந்து சப்ரகமுவில். சப்ரகமுவில் வந்துக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் செகண்ட் பேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செகண்ட் பேஜ் அறிவீர்கள். கலனியில் நீங்கள் இப்போ உங்களோட பேஜ்னா இப்போ அது 8வது பேஜாக இருக்கும். அதாவது அவையில் வந்துக்கிட்டு இப்போ 2 பேஜ் பாஸ் அவுட் ஆகிட்டாங்க. மற்ற 3வது பேஜும் ஃபைனல் இயர் முடிச்சிட்டாங்க. அவையினக்குள்ள எக்ஸாம் ஒன்று நடக்குது. இந்த கொரோனா அதில் அந்த செட்டப்பாக அந்த வகையில் எக்ஸாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணப்பட்டதால் அது கொஞ்சம் லேட் ஆகிடுது.
மற்றபடி அடுத்து இப்போ இதில் பார்க்க போனோம்னா சிலபஸில் இது இப்போ சிலபஸ் இதை பார்க்க போனால் ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் வந்துக்கிட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் லிப் ப்ராக்டிக்கல் மற்றது மற்ற அந்த லெக்சர் சாமன் அதுகள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்துக்கு இப்போ அசைன்மெண்ட் வந்துக்கிட்டு நீங்கள் தனியாக செய்ய வேண்டியிருக்கும். அது ப்ரெசன்டேஷன் ஆனால் குரூப் ப்ரெசன்டேஷன் இருக்கு. அது தேர்ட் இயரில் வந்துக்கிட்டு ஃபஸ்ட் செமஸ்டரும் இப்படி தான். ஓகே, தேர்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் நீங்கள் இன்டர்ன்ஷிப் 6 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருந்து இப்போ உங்களுக்கு அடுத்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் 6 மாதம் கட்டாயம் இருக்கணும். அதில் அதுக்கு அடுத்த ஃபோர்த் இயரில் வந்துக்கிட்டு நீங்கள் அந்த ஃபோர்த் இயரில் இருக்கிறாக்கள் வந்துக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு வார வீதம் குறையிடும். வேண்டாவில் ஃபோர்த் இயரில் வந்துக்கிட்டு இந்த ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் சாமான அந்த லெக்சர்ஸ் அப்படி நடக்காது. அதுக்கு ரிசர்ச் ஒர்க் தான் மெயினாக இருக்கும். அதாவது இண்டிவிஜுவல் ரிசர்ச் ஒர்க் அது ரிசர்ச் வந்து செஞ்சு கொடுத்தா தான் அவங்க அந்த டிகிரி கிடைக்கும். எப்படியாவது பிஎஸ்சி ஹோன்ஸ் அப்படி. ஆனால் அப்போ அதால் வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் தேர்ட் இயரில் ஃபைனல் கடைசி செமஸ்டர்லாம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஓகே, அப்படி இருந்தால் இப்போ உங்களால் 7 மணி நேரம் மட்டும், அதாவது இல்லை அது கட்டாயம் மட்டும் இல்லை, உங்களால் 7 மணி நேரம் மட்டும் நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் அந்த ஜொப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதாவது உங்களுக்கு டிகிரி கிடைக்கிறதுக்கு முதல் நீங்கள் உங்கள் ஜொப் எடுத்துக்கொள்ளலாம் 3 வருஷத்தால். ப்ளஸ் நீங்கள் அங்கே ஃபோர்த் இயரில் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கிற வந்து போக வேண்டியிருக்கும். அதை வச்சு உங்களுக்கு ரிசர்ச் ஒர்க்கை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஓகே, அதில் வந்துக்கிட்டு ஃபைனல் இயரில் ஃபோர்த் இயரில் வந்துக்கிட்டு நீங்கள் 6 டொமைன் இருக்கு. அதை ஃபோர்த் இயரில் இப்போ இந்த இன்ஜினியரிங்கில் வந்துக்கிட்டு ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாமே ஒன்றா படித்து போட்டு அடுத்து ஃபீல்டு பிரிக்கிற மாதிரி செகண்ட் இயரில் ஃபீல்டு பிரிக்கிற மாதிரி இதில் வந்துக்கிட்டு 6 டொமைன் இருக்கு ஃபோர்த் இயரில். அதில் இன்றைக்கி இந்த 6 டொமைனா நெட் சென்ட்ரிக் அப்ளிகேஷன், மொபைல் கம்ப்யூட்டிங், அடுத்து டேட்டா சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ், அது டிஜிட்டல் கேமிங் அண்ட் அனிமேஷன், பிஸ்னஸ் இன்ஜினியரிங். இந்த 6 டொமைனில் நீங்கள் மினிமம் ஒரு டொமைன் எடுத்திருக்கணும். அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 6 எடுக்கலாம். அதாவது உங்களால் 7 மணி நேரம் நீங்கள் 6 எடுக்கலாம். இந்த டொமைனை பற்றி கொஞ்சமாக சொல்வேன். அதில் என்னென்ன படிப்பேல் என்னென்ன ஜப் மாதிரி அப்படி சொல்வேன். அதாவது இந்த டொமைனில் நீங்கள் இப்போ உங்களுக்கு 2 தான் எடுக்கலாம், இல்லை 2 தான் விருப்பம் பண்ணால் நீங்கள் 2 எடுக்கலாம். 6 தான் எடுக்கணும், இல்லாட்டி 1 தான் எடுக்கலாம். அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நான் நெட் சென்ட்ரிக் அப்ளிகேஷன்டா அதை பற்றி சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். சும்மா அதில் என்ன படிப்பிக்காங்க, அதில் அதில் என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு. அதில் வந்து மெயினான வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அடுத்தது க்ளவுட் கம்ப்யூட்டிங், வெப் அப்ளிகேஷன், நெட் சென்ட்ரிக் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த டொமைனில் இருக்கும். அடுத்து மொபைல் கம்ப்யூட்டிங்கில் சேம் நெட் சென்ட்ரிக் இருந்து தான், அதனால மொபைல் கம்ப்யூட்டிங், அடுத்தது மொபைல் நெட்ஒர்க்ஸ், மொபைல் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி அதுகளோட சம்மந்தப்பட்ட அது அவங்க அந்த லீகல் முடியும் அந்த டொமைனில் நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட். அடுத்தது வந்துக்கிட்டு டேட்டா சயின்ஸ். அது இப்போ வந்துக்கிட்டு கொஞ்சம் அந்த நல்லா போகிற இது உண்டு. அந்த பிக் டேட்டாண்டு சில ஆக்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில ஆக்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம். பிக் டேட்டா இன்டெலிஜென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி இதுகளும் சில ஆக்கள் தெரிஞ்சிக்க மாட்டாது. அடுத்து வந்து ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ். அது வந்துக்கிட்டு அந்த பயோமெடிக்கல் சிக்னல் ப்ராசஸிங். ஓகே, இது வந்துக்கிட்டு எல்லாமே நீங்கள் இது வந்துக்கிட்டு இந்த டொமைன் நீங்கள் தெரிஞ்சினா போதும். அதுக்குள்ளே மெயினாக இருக்கணும் அப்படி. இப்போ உங்களுக்கு அந்த ஐடியா தேவையில்லை. நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ டிகிரி கிடைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்டு நார்மலாக இப்போ உங்களுக்கு முதல் இவ்வளோ காலம் நார்மலாக இவ்வளோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கன்னா இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ண்டா அவர் என்ன செய்வாரோ அதெல்லாம் செய்யலாம். இது வந்துக்கிட்டு இந்த 6 டொமைன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செய்யக்கூடியது. அடுத்து வந்து டிஜிட்டல் கேமிங் அண்ட் அனிமேஷன். அது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதாவது கேம் டெவலப்மெண்ட், அது டெக்னாலஜி, இந்த கேம் டிசைனிங், அது ஆர்ட் ஒர்க், ப்ரோக்ராமிங் அதுக்குள்ள. இந்த டிஜிட்டல் கேமிங் வந்துக்கிட்டு நம்ம இலங்கையில் கம்பெனி இருக்கு, 2-3 கம்பெனி தான் இருக்கு. அதாவது மற்றத்தை விட ஒப்பிடக்கூட இது வந்துக்கிட்டு அவ்வளவு அந்த இன்னும் நல்லா வளர்ந்த துறை ஒன்று இல்லை இலங்கை. அதாவது லங்காவில் வந்து இல்லை, ஆனால் ஃபாரினில் நல்ல ஸ்கோப் இருக்கு. ஆனால் இது லங்காவிலையும் கம்பெனி இருக்குத்தான், ஆனால் அந்த அளவுக்கு அது இன்னும் இது இல்லை நம்ம லங்கா. அடுத்து வந்து பிஸ்னஸ் இன்ஜினியரிங். இது வந்துக்கிட்டு கொஞ்சம் மேனேஜ்மெண்டோட சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அந்த அதாவது பிஸ்னஸுக்கு ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸுக்கு
உங்களோட ஐடி இப்போ உங்களுக்கு உங்களோட சாஃப்ட்வேர் நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், நீங்கள் எப்படி அதுக்கு அவைய பிஸ்னஸை கூட்டுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவைய உங்களோட ஹெல்ப் என்ன மாதிரி இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது பிஸ்னஸ் இன்ஜினியரிங்கில் அதில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அது 6ல் நீங்கள் மினிமம் 1 எடுக்கலாம், 1 எடுக்கணும். அடுத்து வந்துக்கிட்டு அப்போ இது வந்துக்கிட்டு அவைய கோர்ஸ் அது முடியல் எக்ஸ்ட்ரா மற்ற சில ஈவெண்ட்ஸ் மெயினாக வந்துக்கிட்டு மொத்தம் ஐடி ஃபீல்டுன்னு சொல்லக்கூட உங்களோட டிகிரிக்கு உங்களுக்கு சேலரி இல்லை மொத்தத்தில். அதாவது இப்போ ஐடி அப்படி அது என்னன்னா உங்களோட டேலண்ட்ல உங்களுக்கு சேலரி. இப்போ நீங்கள் பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் பெரிய இந்த நிறைய கோர்ஸ் முடிச்சு ஐடி ஃபீல்டில் நிறைய கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சு இருந்தாலும் இப்போ உங்களோட நார்மலாக ஒரு ஆள் வாரார், நார்மலாக அந்த அவருக்கு ஐடி ஃபீல்டில் அறிவு இருக்கி, ஆனால் அவர் வந்துக்கிட்டு இப்போ உங்களோட லெவலுக்கு இப்போ 4-5 யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கல, அதாவது யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி, அடுத்த எம்எஸ்சி, அடுத்து அப்படி அந்த லெவலில் அப்படி எடுத்து வைக்கல. அப்படி ஆனால் அவர் உங்களோட பெரிய ஒரு போஸ்ட்டில் உங்களோட முன்னுக்கு ஒரு போஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐடி ஃபீல்டில் அப்படி ஒரு செட்டப் இருக்கு. ஏன்னா டேலண்ட்டுக்கு தான் காசு. அதாவது உங்களோட டேலண்ட் அடுத்தது இன்ட்ரெஸ்ட். உங்களோட முதல்ல ஐடி ஃபீல்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே செய்யணும். இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஓகே, இப்போ வந்துக்கிட்டு இது கலனி யூனிவர்சிட்டி மட்டும் இப்போ அதில் நடக்கிறது மாதிரி சொல்லலாம். என்ன சப்ளகமையில் வந்துக்கிட்டு அது ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணினா ஃபர்ஸ்ட் பேட்ச் இன்டேக் ஆகலை. ஆகிட்டு நம்ம இதுக்கு லெக்சர் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது உங்களோட சீனியர் மாதிரி சப்ளகமையில். அதால் நான் கலனியை பற்றி சொல்வேன். அங்கே நடக்கிற மற்ற ஈவெண்ட்ஸ் மெயினாக வந்துக்கிட்டு ஐடி என்று வேற போல் ஹெக்கத்தன் என்று கேள்விப்பட்டிருப்பேன். ஹெக்கத்தன் காம்படிஷன் அதுகள் மெயினாக நடக்கும். அது வந்துக்கிட்டு எப்படின்னா இன்டர் யூனிவர்சிட்டி அது குளோபல் லெவல்லையும் நடந்திருக்கு. இப்போ வந்துக்கிட்டு கடைசி இந்த கலனி யூனிவர்சிட்டியால் வந்துக்கிட்டு அவை அச்சீவ்மெண்ட்ஸ் என்று பார்த்தா நிறைய சொல்லலாம். ஆனால் அதில் மெயினாக வந்துக்கிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து நாசா ஸ்பேஸ் கொழும்பு 2020 அதில் டாப் 20ல் இதில் டீம் ஒன்று இருக்கு. அதாவது என்னென்னா நாசா ஸ்பேஸ் ஆப்ன்ற ஒரு ப்ரோக்ராம் உண்டு, ஒரு காம்படிஷன் ஒன்று இன்னும் முடியலை. அது முடிஞ்சு அதில் லங்காவில் போகிறாக்கள் டாப் 20ல் இருக்காங்க. அடுத்தது வந்துக்கிட்டு எரிக்சன் இன்னோவேஷன், அது வந்துக்கிட்டு வேர்ல்டு வைடில் நடந்த ஒரு காம்படிஷன். அதில் வந்துக்கிட்டு இப்போ அது முடிஞ்சு 2020 நடந்தது. அதில் வந்துக்கிட்டு அது ஃபைனல் 2020 நடந்துச்சு. டாப் 3ல் இவங்க செகண்ட் லெவலில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துக்கிட்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏடு அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி வந்தாரு. அடுத்தது நம்ம லங்காவில் கலனி யூனிவர்சிட்டியில் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் யூனிட் அதுலேருந்து போன டீம். அதாவது 4 பேர் ஒரு டீம் அதில் போனாங்க. அதில் ஒரு தமிழ் போய் ஒரு ஆளும் இருக்காது. அது எல்லாம் இப்படி இருந்தீங்க அங்கே வந்து இப்போ சும்மா சிங்களாக்கள்ல முன்னுரிமை சாமான் அப்படி ஒரு செட்டப் ஒன்று நீங்கள் நினைச்சிக்கிறிக்கலாம். ஆனால் அப்படி ஒரு செட்டப் அப்படி ஒன்று இல்லை. மொத்தத்தில் கலனி யூனிவர்சிட்டின்னு சொல்ல போல அங்கே முஸ்லீம்கள் அந்த பங்களிப்பு குறையும். இங்கே பெரும்பாலும் இல்லை முஸ்லீமாக்கள். அப்படி இருந்து முஸ்லீமாக்கள் ப்ளஸ் தமிழாக்கள் ரெண்டும் தான். எல்லா சிங்களஸ் அது வந்துக்கிட்டு ஒரு பிரிவினாவை தானே அந்த டெவலப் பண்ணி அப்படி யூனிவர்சிட்டி ஆகி வச்சுக்காங்க. அது அந்த கலனி யூனிவர்சிட்டி. அப்படி அடுத்து வந்து கலனி செகண்ட், அடுத்து குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவில். இந்த 3 எரிக்சன் இன்னோவேஷனில் டாப் 3ல் வந்துச்சு. அதுக்கு அவங்க ப்ரைஸ் மணியும் அதனால் லங்கா டீமுக்கு ப்ரைஸ் மணியும் ஒரு ஆளுக்கு 60,000 அப்படி கிடைச்சது அந்த நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கும் டீமுக்கு எனக்கு சோறில் மறந்துட்டு. ஓகே, அடுத்த 4IR ஹெக்கத்தன் ஒரு ஒர்க் ஷாப் அதில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்துக்கிட்டு வேறு ஒர்க் ஷாப்பில் நடக்கும். இப்போ ஈவெண்ட்ஸில் இந்த காம்படிஷன் அதில் நடக்கும். அந்த ஒர்க் ஷாப் இப்போ அங்கே படிக்கிறார்கள். இப்போ அது மட்டும்தான் நான் இப்போ சும்மா அந்த தியரியை படிச்சு இந்த கம்ப்யூட்டரும் அதுவும் இதுவும் தான் நான் அப்படி ஒன்றும் இல்லை. அது சில வெபினார் சில ஒர்க் ஷாப் நடக்கும். வெபினார் அதாவது இப்போ கம்ப்யூட்டரில் வந்து ஐடி ஃபீல்டுன்னு சொல்ல போல ஐடி ஃபீல்டில் வந்துக்கிட்டு நிறைய அங்கே சப் இருக்கு.
சும்மா அதை எடுக்க போனால் சைபர் செக்யூரிட்டி, ஏஐ, இது சும்மா உதாரணத்துக்கு 2 மெயினான இது சொல்லுவேன். சைபர் செக்யூரிட்டி வந்தால் தெரிஞ்சியும், அதாவது இந்த ஹேக்கிங் ரிலேட்டடானது. அதாவது அவியலும் ஹேக்கிங் இல்லை, ஹேக்கிங் ரிலேட்டட்னா ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டி கம்பெனி லங்காவில் இருக்கி. அதுக்கு இப்போ நீங்கள் தனியாக வேறு இப்போ சைபர் செக்யூரிட்டி இப்போ நீங்கள் வேறு கோர்ஸ், அதாவது ஸ்ட்ரிக்டில் இருக்கி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அப்படி இல்லை, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலையும் சைபர் செக்யூரிட்டி தனி கோர்ஸ் இல்லை. நீங்கள் இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்லை, ஏதோ ஒரு ஐடி ஃபீல்டு நீங்கள் இப்படி ஒரு டிகிரி ஒன்று வச்சுக்கிருந்தால் அவங்களுக்கு அங்கே 1 இயர் போதும் உங்களுக்கு அந்த சைபர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் எடுக்க. அடுத்தது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங். அது இப்போ புதுசாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மொரட்டோரியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோர்ஸ். அதுவும் வந்துக்கிட்டு 4 இயர்ஸ் நினைக்கிறேன். ஓகே, அது இதில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இதில் என்ன, நீங்கள் இதில் வந்துக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சு போட்டு இந்த 4 வருஷம் முடிச்சு போடும். அங்கே நீங்கள் 1 வருஷம் உங்களுக்கு போதும் பண்ணி 1 வருஷத்தில் இந்த கோர்ஸ் முடிஞ்சால் உங்களுக்கு ஃபுல் சர்டிஃபிகேட் உண்டு எடுக்க இயலும். ஓகே, அப்படி எடுத்து இப்போ சாஃப்ட்வேர் இப்போ கடைசியில் எல்லாம் இன்னும் இதெல்லாம் படிக்கிற மெயினாக சிலாக்கள் அறிவு படிக்கிறார்கள். இருப்பாங்க சிலாக்கள் சும்மா இன்னிக்கு இந்த நான் படித்து பார்க்க போகிறேன் 2 செட்டப்பில் சிலாக்கள் படிக்கிறார்கள். யார் நான் மெஜாரிட்டி வந்துக்கிட்டு சேலரிக்கு தான் படிக்கிறேன், அதாவது உழைக்கிறதுக்கு படிக்கிறேன். அப்போ இங்கே படித்து போட்டு இதில் இப்போ ஏன்னா இந்த கோர்ஸ் நான் வாங்கி இப்போ 6வது பேட்ச் இப்போ 7வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ 7வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இவளுக்கு 7 மாதிரி இருக்குமா, இவளுக்கு ஜாப் கிடைக்குமா அந்த டவுட் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அதுக்கும் ஆதாரம் இருக்கு. ஏன்னா இது சேலரி வந்துக்கிட்டு மெயினாக வந்துக்கிட்டு ஓகே 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 நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற வந்துக்கிட்டு இல்லாமல் வந்துக்கிட்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிற லங்காவில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற கம்பெனிஸ், ஸ்ரீலங்கா கம்பெனிஸ். ஓகே, இதில் வந்துக்கிட்டு அதாவது WSO2 சிஸ்கோவில் பிஎஸ்என் எல்லாம் வந்துக்கிட்டு கொஞ்சம் பெஸ்ட்டான பெஸ்ட்டான கம்பெனிஸ். அதில் நீங்கள் ஜாப் எடுத்துக்கலும். அது எப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஆட்கள் அங்கே ஒர்க் பண்ணுற ஆக்களோட இன்றைக்கு இப்போ கலை யூனிவர்சிட்டி சாஃப்ட்வேர் யூனிட்டில் இருக்கிற லெக்சர்ஸ் மாதிரி, அதாவது மெயின் ஹெட் அவர் மற்ற லெக்சர்ஸ் மாதிரி அவையெல்லாம் வந்துக்கிட்டு கண்டெக்ட். அதாவது என்னன்னா அவைய வந்துக்கிட்டு அவிய இதாலே வந்துக்கிட்டு சில யூனிவர்சிட்டியில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் இல்லை, சில யூனிவர்சிட்டியால் கேம்பஸ் இன்டர்வியூ போட்டு நடக்கும். அதாவது வந்துக்கிட்டு கேம்பஸில் உங்களுக்கு நீங்கள் அதாவது டிகிரி எடுக்கிறதுக்கு முதல் உங்களோட ஜாப் இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு. அப்படி ஒரு செட்டப் தான் இது. அது ஏழும் இங்கே நடத்துறதை விட நம்ம லெக்சர்ஸ் மாதிரி, அதாவது நமக்கு படிச்சுட்டு அந்த லெக்சர்ஸ் மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இப்பயும். அதால் நீங்கள் அந்த ஜப்புக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்ய தேவையில்லை. ஜப் இருக்கி ஏன்னா முதல் 2 பேட்சும் இப்போ ஜப் செஞ்சுக்கிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேட்சில் சும்மா நீங்கள் சேலரியே சும்மா பார்க்க போனால் ஸ்ரீலங்காவில் சேலரி பார்க்க போனால் ஃபஸ்ட் பேட்சில் வந்துக்கிட்டு டொப்பில் கொஞ்சம் வந்தார்கள். அதாவது அந்த கோர்ஸில் வந்துக்கிட்டு 48 பேர் தான் இருக்கிறார், 48 பேர். ஆனால் கலன் யூனிவர்சிட்டியில் 48 பேர். ஆனால் உங்களோட சீனியர் பேட்சில் 70 பேர் எடுத்தீங்க, 70 பேர் ப்ளஸ் சப்ரகமுகையில் 50, மொத்தம் 120 பேர் என்னையும் இருக்காங்க. உங்களுக்கு மாதிரி 120 பேர் உங்களை எடுக்காங்க. கலனியும் சப்ரகாமையும் சேர்த்து கலனியில் 70 பேர் இருக்காங்க. எங்கட பேச்சு தான் 48 பேர் மேக்சிமம். ஓகே, அப்போ ஃபஸ்ட் பேட்ச்லேயும் 48 பேர் இருந்தாங்க. அவையில் வந்துக்கிட்டு 18 பேர் வந்துக்கிட்டு அவை ஜாப் எடுக்கலை. ஏன்னா அவைய வந்துக்கிட்டு ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இருந்தாங்க. ஃபாரின் ட்ரை பண்ணுறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு எங்களை ஹையர் ஸ்டடீஸ் அதுக்குள்ளே அதை முடிச்சு போட்டு ஜாப் சேலரி ஜாப் அதை அவைய யோசினேன். அப்போ அதால் அவைய கொஞ்சம் பேர் 18 ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் பேர் அவைய ஜாப் எடுக்கல.
மத்தாக்கள் வந்துக்கிட்டு ஜாப் எடுத்துட்டாங்க. அதில் அவைய டீமில் அந்த 48 பேரில் அவர் ஃபர்ஸ்ட் அந்த நல்ல சேலரி எடுத்தவர் அது 1,80,000. இது ஏன் சொல்லணும்னா அவங்க அதாவது பேசிக் சேலரி 1,80,000 இந்த லங்காவில். சரி, லங்காவில்னு சொல்லுவேன். ஏன்னா பொறுமை போனால் அவங்களுக்கு கூட எடுத்துக்கிட்டோம். அது நான் சொல்லணும் வந்து தேவையில்லை. லங்காவில் மீனாக சொல்லுவேன். லங்காவில் எடுக்கலாம்னு சொல்லுவேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, அதாவது 1,80,000 அப்புறம் ஃபர்ஸ்ட் சேலரி, ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி அப்படி அதாவது டொப்பில் வந்து அதை 48 டொப் 3-4 பேர் அவைய அந்த டொப்பில் வந்த காரணம் அவைய நல்ல டேலண்ட் தானாக்கள். அதுலேயும் தமிழர் ஆள் இருக்கார். இன்னொன்று என்ன அந்த துவேசம் கொண்டு வர சொல்லி கதைப்பாங்க. அப்படி ஒரு செட்டப் அங்கே இல்லை. இந்த சில யூனிவர்சிட்டி போனால் சில யூனிவர்சிட்டி அண்ட் இல்லை நம்மட இப்போ நீங்கள் ஏழு படிக்கக்குள்ளேயே சில பேர் தமிழ் சார் மாரா கடுமையாக துவேசம் காட்டுறார் என்று கேள்விப்பட்டிருப்பேன். நீங்கள் ஹெச்ஜிபிஎல் நீங்களே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட ஹெச்ஜிபிஎல் சில யூனிவர்சிட்டி போனால் அங்கே சரியான துவேசம் வானல் முஸ்லீம் ஆக்களை கணக்கு இருக்கிற லெவனல் கழிக்கிற என்ற செட்டப்பில் அப்படிங்க ஹெச்ஜிபிஎல். ஆனால் அப்படி இல்லை, எல்லாருக்கும் அப்படி இல்லை. இருக்காங்க தான் சில ஆக்கள் அப்படி இருக்காங்க. ஆனால் வெளியாக்களில் பார்வை எப்படின்னா கலை நியூஸில் அது மெயினாக என்னென்னா அது பிரிவினாவிலேருந்து வந்துடுறாரு. அப்போ அங்கே சிங்களீஸ் கூட அது அங்கே அப்போ அங்கே நான் போனேன் அப்படி ஒரு நல்ல இடத்துக்கு விரையலாம் என்ற மாதிரி அப்படி ஒரு நினைப்பொண்டு இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, அடுத்தது வந்து திருப்பி செகண்ட் பேஜை சொல்லேன். அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயும் ஃபெயிலான ஆக்களும் இருக்காங்க. இன்னொன்று ஆக்கிர் கண்ணனம் சொன்ன மாதிரி அது வந்துக்கிட்ட யூனிவர்சிட்டியோட கடை முஸ்பாத்தி என்ஜாய்மெண்ட் அப்படி சொல்லியிருப்பாங்க. சில ஆக்கள் சொல்லியிருப்பாங்க, சில சொர்மா சொல்லியிருப்பாங்க கூட்டத்தோட கோவிந்தா. அது ஏழு தான்டா கஷ்டம், அது ஏழு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். அதான் அது யூனிவர்சிட்டிக்கு போனால் அது முஸ்பாத்தி பண்ணிச்சான் இன்றைக்கி அது கூட்டத்தோட கோவிந்தா என்று சொல்லியிருப்பாங்க. இன்னும் நிறைய விதத்தில் நிறைய பேர் அதாவது யூனிவர்சிட்டி நான் முஸ்பாத்தி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் பொய் தான், கொஞ்சம் பொய் தான். என் இந்தியும் படிப்பிருக்குதான் வேலை இருக்குதான். ஏழை செஞ்சதை விட கூட வேலையில் செய்ய வேண்டிய எல்லா ஃபேக்கல்ட்டி தான் எல்லா யூனிவர்சிட்டி தான் இன்னும் கோர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். படித்தாது விருப்பம் மீன்ட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறான கஷ்டம் பழங்காது தானே, அது இருக்கண்டில்லை எல்லாத்துக்கும் தான். அப்படி அப்போ ஃபெயிலான ஆக்களும் இருக்கான். ஃபெயிலானா அந்த கோர்ஸ் எப்படின்னா நீங்கள் அந்த 5 வருஷத்துக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் அந்த கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். கோர்ஸ் 4 வருஷம். நீங்கள் ஒரு சதமாக மிஸ் ஆகிட்டு இல்லைன்றாலும் எந்த ஒரு சதமாக ரிஃபர்ட் ஆனால் எப்படியோ 4 வருஷம் ஃபைனலாக நீங்கள் 5 வருஷத்துக்குள்ள அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட் பண்ணாட்டி உங்களுக்கு அந்த டிகிரி இல்லை, அவ்வளோதான். வேறு கதை இல்லை. அவை வேறு அப்படி ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. வேறு டிகிரி இல்லை உங்களுக்கு. 5 வருஷத்துல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபைனலான நாட்களும் 5 பேர் இருக்காங்க. என்னை செல்லக்கூட எல்லாத்தையும் சொல்கிறேன். திருப்பி செகண்ட் பேஜில் வந்துக்கிட்டு அவைய வந்துக்கிட்டு 5 பேர் வந்துக்கிட்டு இப்போ அவைய பேசிக் சேலரி யூனிவர்சிட்டியோட அவுட் ஆனது பிறகு அவைய பேசிக் சேலரி 2 லட்சம். அதாவது இலங்கையில் 2 லட்சம் அவைய பேசிக் சேலரி. சரியா? அதே அவைய பெட்ச்லான் பெட்சில் பாஸ் ரேட் ஓகே ஓகே. அதில் ஃபெயிலானாக்கள் 12 பேர். போன பெட்ச் 5 பேர், செகண்ட் பெட்சில் ஃபெயிலானாக்கள் 12 பேர். அதாவது அடுத்த வருஷம் செஞ்சுப்பேன். அதை ஃபெயிலானதால அவைகளுக்கு அந்த டிகிரி அடுத்த வருஷம் லேட்டாக மாதிரி கிடைக்கும். அந்த ஜொப்பில் அந்த பிரச்சனை அடிக்க மாட்டேன். அவையே இப்போ அந்த 5-6 வருஷம் அடுத்த வருஷமும் அவைய எக்ஸாம் எழுதி எக்ஸாம் செஞ்சு அதில் ஃபெயிலானால் அவைகளுக்கு டிகிரி இல்லை தான். ஆனால் இவைய அந்த ஃபெயில் ஆனாலும் அடுத்த வருஷம் எழுதக்கூடும். இவைய தேவையான ஜாப் செஞ்சு இயலும். அது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் பொறுத்து இருக்கு. அடுத்த செகண்ட் பேஜில் அப்படி அப்போ 12 பேர் அவைய ஃபெயில் ஆனாக்கள். வேற நான் எல்லாம் பெரும்பாலும் நான் இதுக்கு வந்து சொல்லி முடிச்சுட்டேன். நான் இந்த கோர்ஸை பற்றி மட்டும்தான் சொல்ல வந்தேன்.
பெரும்பாலும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இவர்களுக்கு முன்னால் தேவைப்பட்டா பிறகு நீங்கள் நான் அதை இல்லாட்டி ஆக்கிரம் செட் பண்ணுவோம். நான் அதை பற்றி உங்கள்கிட்ட கதைக்கிறேன். நான் எடுத்துக்கு வந்து பெரும்பாலும் முடிச்சிட்டேன். ஓகே, தேங்க்ஸ். அகில். ஓகே, தேங்க்ஸ் அபித். நம்ம அடுத்து அக்தர் பர்வீஸ், நீங்க கொஞ்சம் ஜாயின் ஆகுங்க. அக்தர் பர்வீஸ் கொஞ்சம் ஜாயின் ஆகுங்க. ஓகேடா, ரைட். அக்தர் பர்வீஸ். ஓ நாதிர், ஓகேடா. நான் எடுக்கிறேன், செய்கிறேன். ஸோ சாலைக்கும் ஸோ இந்த செஷனுக்கு அதே தான் கூப்பிட்டு இருந்தாரு, மெயினாக ஐடி கோர்சஸ் பற்றி பேச சொல்லி. அதோட இன்னும் 2-3 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், ஆக்கில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்மளாக மிச்சம் பேர் அப்ளை பண்ணுற நேரம் மெயின் இன்ஜினியரிங் கோர்சஸும் ஃபிசிக்கல் சயின்ஸ் கோர்சஸோட நிப்பாட்டிடுறது. மிச்சம் நிறைய கோர்சஸ் இருக்குது அப்ளை பண்ண வேண்டியது. அண்ட் ஈவன் எங்களோட ஊரில் கூட நேற்று நாங்கள் கேம்ப் ஒன்று செஞ்சிருந்த அப்ளிகேஷனுக்கு மேக்சிமம் மிச்சம் பயோமெட்ஸ் ஆக்களுக்கு 90-100% தான் போட்டது எல்லாம். ஏன்னு சொன்னால் மற்ற கோர்ஸ்களில் தான் வெளியும் கூடையும், அடுத்தது மற்ற கோர்ஸ்களில் கிடைக்கிற சான்சஸும் கூட. ஸோ அதுகளை நீங்களும் கன்சிடர் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி அஃப்ரீதும் சொல்லியிருந்தார் நிறைய விஷயங்கள் ஐடியை பற்றி. நான் அக்தர் பர்வீஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் கலம்பு யூனிவர்சிட்டியில். அண்ட் இதில் ஐடி ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அஃப்ரீத் சொன்ன மாதிரி தான், உங்களோட டிகிரியை விட உங்களோட ஸ்கில்ஸை தான் மெயினாக பார்ப்பாங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டு ஒன்று போகிறீங்கன்னு சொன்னவங்கள சிலர் ஐடியில் இன்ட்ரெஸ்ட் டிகிரி வாங்கியிருப்பாங்க. அப்படி நீங்கள் ஐடியில் போகிறதா இருந்தால் டிகிரியை விட உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கொள்ள பாருங்க. ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூட ப்ரோக்ராமிங், டீம் ஒர்க்கிங், உங்களோட கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் ஸ்கில்ஸ், அதுகளை மெயினாக வளர்த்துக்கொள்ளுங்க. இந்த இன்டர்வியூவில் அதுகளை தானே உங்களுக்கு மெயினாக பார்ப்பாங்க. அடுத்தது இதில் ஜாப் மார்க்கெட் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐடி ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கலும், ப்ரைவேட் செக்டர்லேயும் கிடைக்கலும். பட் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு டிரெக்ட் ஐடி ஜாப்ஸ் கிடைக்காது. ஸோ கவர்மெண்ட்டில் ஐடிக்கு ஜாப் வேகன்சிஸ் குறவு, ஆனால் ப்ரைவேட்டில் தான் மிச்சம் எல்லாருக்குமே ஜாப்ஸ் இருக்கும். அடுத்தது என்டர்பிரினர்ஷிப் சைட், ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸை பற்றி நான் இங்கே பேசவில்லை. கவர்மெண்ட் ஜாப்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்சிருக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் மெயினான கோர்சஸ் தவிர மெடிசின், இன்ஜினியரிங், QS, ஃபிசியோதெரப்பி அப்படியான மெயின் கோர்சஸ் தவிர மற்ற எல்லா கோர்சஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாப்ஸ் தான் கவர்மெண்டால் கொடுக்கலும். அதாவது வந்து டீச்சிங் கொடுக்கலும், அல்லது டிஓ அப்பாயின்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அல்லது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்பாயின்மெண்ட். இந்த ஜாப்ஸ் தான் மற்ற எல்லா டிகிரிக்குமே கொடுக்கலும். ஸோ ஐடி டிகிரிக்கும் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஜாப் இதுகள் தான். ஸோ ஈவன் லாஸ்ட் இயர் 50,000 பேருக்கு ஜாப் கொடுத்து அதில் ஐடி டிகிரிஸுக்கு கொடுத்த ஜாப்பும் இந்த ஜாப் கேட்டகரி மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் முடிவெடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஐடியில் போகிறதா இருந்தால், ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு தொழில் இருக்கும். ஆனால் மற்ற டிகிரிகளுக்கு என்ன தொழில் கிடைக்குமோ அதே தொழில் தான் கிடைக்கும். அது எல்லா டிகிரியும், இப்போ அரபிக் ஆர்ட்ஸில் டிகிரி முடித்தவருக்கும் சரி, இஸ்லாமிக் கல்ச்சரில் டிகிரி முடித்தவருக்கும் சரி, சோஷியல் ஒர்க்கில் டிகிரி முடித்தவருக்கும் சரி, எல்லாருக்கும் சேம் ஜாப் தான் கவர்மெண்ட்டில் கிடைக்க போகுது, மெயினான டிகிரியோ தவிர. அதுபோக ப்ரைவேட் செக்டரில் என்ன சொன்னால், உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து உங்களுக்கு தொழில் இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோ, நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து, அதாவது நீங்கள் எந்த ஏரியாவில் எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறீங்க, ப்ரோக்ராமிங்லையா, ஹார்ட்வேர் ஏரியாவிலையா, நெட்வொர்க் ஏரியாவிலையா, அந்த ஸ்கில்லை பொறுத்து தான் உங்களோட ஜாப் டிட்டர்மைன் ஆகும். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், ஐடியில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், நிறைய கோர்சஸ் இருக்கும். அதில் இன்னும் சிலருக்கு வர பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஐடி கோர்சஸுக்கு என்ன ஜாப் வேண்டு. இப்போ நீங்கள் ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு நாளும் பார்க்க வேணாம். என்று சொன்னால், ஐடியில் இருக்கிற எந்த ஒரு டிகிரி முடித்தவருக்கும் எந்த ஃபீல்டுக்கும் போகக்கூடிய சான்ஸ் இருக்கும். அதில் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் ஆகும். ஆனால் ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு ஈஸியாக ஜாப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மாறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக ஏசிஎம்னு சொல்கிறது, இப்போ ஐஇஎஸ்எல் மாதிரி ஒரு குளோபல் சாப்டர் உண்டு. கம்ப்யூட்டிங் எஜுகேஷன் கரிக்குலம் டிஃபைன் பண்ணுறது ஏசிஎம்ட 2020 டெஃபினிஷன் வந்து 7 சாப்டர் உண்டு. 7 டிகிரி ப்ரோக்ராம் உண்டு. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தது சைபர் செக்யூரிட்டி,
இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ். இதுல வந்து 2005 இருந்து 2020 வரைக்கும் சைபர் செக்யூரிட்டியும் டேட்டா சயின்ஸும் இருக்கல. 2020 கரிக்குலம்ல தான் சைபர் செக்யூரிட்டியும் டேட்டா சயின்ஸும் தனி கரிக்குலமா டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் செஞ்சவருக்கும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செஞ்சவருக்கும், ஐடி செஞ்சவருக்கும், டேட்டா சயின்ஸ் செஞ்சவருக்கும் எல்லாருக்குமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செய்யக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியில. அது உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து. இப்போ நீங்க ஜாவாவில் எக்ஸ்பர்ட் ஆகிருந்தீங்க, எந்த டிகிரி செஞ்சும் நீங்க ஜாவாவில், சியில், உங்களோட ப்ரோக்ராமிங் சைடில் நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆகியிருந்தீங்கன்னு சொன்னா டிகிரி செய்யற நேரம் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஜாப் கொண்டு எடுக்க இயலும். அதே இது நீங்க அனாலிட்டிக்கல் சைடில், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங், அடுத்தது பிஸ்னஸ் அனலிஸ்ட், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சம்மந்தப்பட்ட சைட்ல நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆகினீங்கன்னு சொன்னா ஒரு டீம் எப்படி லீட் பண்ற, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா, இப்போ உதாரணத்துக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்ங்கிற டிகிரி எல்லாம் வந்து உங்களுக்கு மிச்சமே ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் மாடியூல்ஸ் தான் கூட இருக்கும். ஸோ அந்த சைட்ல நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆகினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட், ப்ரொஜெக்ட் மேனேஜர் அப்படியான ஃபீல்டுக்குள்ள உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகலும். அதுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செஞ்சவர் மட்டும்தான் போகலும் இல்லை, ஈவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் செஞ்சவரோ அந்த சைட்ல எக்ஸ்பர்ட் ஆகினாருன்னு சொன்னா அந்த ஜாப் ரோலுக்கு போக இயலும். ஸோ ஜாப் ரோல்ஸ் வந்து இவங்களோட டிகிரி தீர்மானிக்காது, உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட டேலண்ட், நீங்க என்னத்துல உங்களை வளர்த்து கொள்றீங்கிறது தான் உங்களோட ஜாப் ரோலை தீர்மானிக்கும். ரைட், ஓகே. லேண்ட்ஸ்கேப் ஆஃப் கம்ப்யூட்டிங் எஜுகேஷன் என்று சொன்னா சாதாரணமா பாருங்க, இதுல சிஇ என்று சொல்றது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் என்று சொன்னா ஆக்கில் சொல்லியிருந்தாரு ஃபேக்கல்டி கீழே வர இன்ஜினியரிங், அதாவது ஜப்புர, பேராதனிய, ஜஃப்னாவில் இருக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு சொல்லி அந்த டிகிரி. அடுத்தது சிஎஸ் என்று சொன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபேக்கல்டிக்குள்ள ஒன்று இருக்கு ஸ்ரீலங்காவில், அது மொரட்டுவையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். மற்றது வந்து கலம்பு யூனிவர்சிட்டியில் இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் கலம்பு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்ல. அடுத்தது ஜஃப்னா ருஹுனு கெலனியில் இருக்கு. அடுத்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கெலனி. அடுத்து ஐடி, ஐஎஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்து டிஎஸ் என்று சொல்றது டேட்டா சயின்ஸ். சிஎஸ்சிசி என்று சொல்றது சைபர் செக்யூரிட்டி. இதுல பாருங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் என்று சொன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ஏரியாவா இருக்கும். ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேருக்கு இடையில இருக்கும். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா விளங்கும், ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அதாவது இதுல கோர்ஸ் மொடியூல் அப்படி இருக்கும். அதே இது சிஎஸ் டிகிரியை பார்த்தீங்கன்னு சொன்னா மெயின்லி சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணும். ஹார்ட்வேர் சைடை விட சாஃப்ட்வேர் சைடு தான் சிஎஸ் டிகிரி மெயின் பண்ணும். அதே நேரம் ஐடி பிளாட்ஃபார்ம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அடுத்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னால் தற்கால ஐடியோட வளர்ந்து போகிற ஒரு துறை. அடுத்தது இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த ஏரியாவையும் டச் பண்ண மாதிரி இருக்கும் சிஎஸ். எஸ்சி டிகிரி எப்படி இருக்குன்னு சொன்னால் சாஃப்ட்வேரில் இருக்கும், சாஃப்ட்வேரில் மிச்சம் சார்ந்து இருக்காது. ஆனால் ஐடி பிளாட்ஃபார்ம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கம்பெனிக்கான ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று எப்படி டெவலப் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அந்த விஷயங்கள் மிச்சம் சார்ந்ததாகவும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன்டெலிஜென்ஸ் சார்ந்ததாகவும் எஸ்சி இருக்கும். ஐடி டிகிரி எப்படி இருக்கும்னு சொன்னால் மிச்சமே ஐடி பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிஃபைன் ஆகிருக்கும். அது மிச்சமே ப்ரோக்ராமிங்கும் படிப்பிப்பாங்க. ஆனால் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு மிச்சம் உங்களுக்கு கண்டென்ட் போடாமல் ஒரு இருக்கிற ஒரு ஐடி பிளாட்ஃபார்ம் ஒன்றை வச்சு எப்படி ஒரு கம்பெனிக்கான ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்றுக்கான தேவை ஒன்றை நிறைவேற்றிக் கொள்ற மாதிரியான ஒரு டிகிரியா இருக்கும். அதில் ஐஎஸ் வந்து செக்யூரிட்டி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இன்டெலிஜென்ஸோட சார்ந்த மாதிரி இருக்கும். டிஎஸ் வந்து டேட்டா சயின்ஸ் வந்து மிச்சமே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன்டெலிஜென்ஸோட சாஃப்ட்வேரும் சார்ந்த மாதிரி இருக்கும். இதான் ஸ்ரீலங்காவிலேயோ எங்கேயோ இருக்கிற ஐடி டிகிரிஸோட கோர்ஸ் கண்டென்ட் இப்படி தானே அமையும். பட் உங்களுக்கு எந்த ஒரு கோர்ஸ்ல இருந்தும் மற்றொரு கோர்ஸுக்கான ஜாப் ரோல இண்டஸ்ட்ரியில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், எதுவும் கேள்வி இருந்தால் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஸோ இதில் பாருங்க, இது கன்செப்சுவல் டெரிட்டரி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். சிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கை பாருங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து அப்ளைட் அண்ட் தியரிட்டிக்கல் ஏரியாவை சமனா கவர் பண்ணும், சரியா? அடுத்தது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர், சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்கும். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து ஆர்கனைசேஷனல் சிஸ்டம் இஷ்யூஸ், ஒரு ஆர்கனைசேஷன் இஷ்யூ வந்து ஒரு பிஸ்னஸ் சைடை சார்ந்ததாக இருக்காது, அது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா அப்ளைட் ஏரியா குறைவா இருக்கும், அப்ளிகேஷன் ஏரியா குறைவா இருக்கும், மிச்சமே தியரட்டிக்கல் ஏரியாவா இருக்கும். அதுலேயும் அப்ளிகேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள தான் இதில் ஸ்கோப் இருக்கும். அது அடுத்த ஐடி ஐஎஸ் எல்லாம் வந்து ஆர்கனைசேஷனல் இஷ்யூஸ், இப்போ பிஸ்னஸ் இஷ்யூஸ் சம்பந்தமான விஷயங்கள் கூடுதலாக அதில் படிப்பாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் சைட்லையும் இருக்கும், தியரட்டிக்கல் சைடு அதில் குறைவாக இருக்கும். எஸ்சி வந்து எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து எல்லாத்துக்கும் இடையால இருக்கு. சரியா? இதான் கோர்சஸோட மொடியூல்ஸ். இப்போ இந்த கோர்சஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்கு, பேராதனியா, ஜஃப்னா, ஜஃபுர. இப்போ நீங்கள் சம்டைம்ஸ் மெட்ஸ் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பீங்க, பாஸ் ஆகியிருப்பீங்க. இப்போ இன்ஜினியர் இ ஃபேக்கல்ட்டி போகிற அளவு பாஸ் ஆகிருப்பீங்க. பட் உங்களுக்கு இ ஃபேக்கல்ட்டி போய்த்து நீங்கள் ஐடி இப்போ டிபார்ட்மெண்ட் பீரியட் நேரம் உங்களுக்கு ஐடி சைடில் நீங்கள் போக விருப்பம் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களோட கோர்ஸ் உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் நீங்கள் போடுற நேரம் கட்டாயம் நீங்க எங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்கோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து போடுங்க. என்ன சொன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்கிறாங்க ஆல்ரெடி, அதாவது எங்கட பேட்ச்ல அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தும் நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு போட இல்லையே இந்த மாதிரி. ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இப்ப எந்த ஃபீல்ட்ல இப்ப நீங்க இ ஃபேக்கல்ட்டி தான் போகணுமென்ற ஒரு சிலவர் இருப்பீங்க, அதுக்கு நீங்க எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிடும். இப்ப இ ஃபேக்கல்ட்டில எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் என்று விருப்பம் இருக்கிறவரா இருந்தா அந்தந்த டிபார்ட்மெண்ட் எந்த இ ஃபேக்கல்ட்டில இருக்குங்கிறத பார்த்து அந்த இ ஃபேக்கல்ட்டிக்கு முன்னுரிமை கொடுத்து அப்ளை பண்ணுங்க நீங்க அப்ளிகேஷன் போடுற நேரம். ஸோ நீங்க இப்ப அப்ளை பண்ண போற தொழில் தான் கடைசி வரையும் செய்ய போறீங்க. அதனால அதை யோசிச்சு முடிவெடுங்க நீங்க எதுக்கு அப்ளை பண்ணணும்னு. சரியா? அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மொரட்டுவையில் இருக்கு, இ ஃபேக்கல்ட்டிக்கு இல்லை. அதுக்கு போறோம்னா நீங்க கெமிஸ்ட்ரி செஞ்சிருக்கணும். இ ஃபேக்கல்ட்டிக்கு போயிட்டு டிபார்ட்மெண்ட் பீரியட்ல இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடிக்கலும். அடுத்தது யூசிஎஸ்சியில், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. அடுத்தது கெலனி, ருகுனு, ஜஃப்னா, UAVLSIலையும் இருக்கு. அடுத்தது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ட்ரிங்கோ ப்ரமைசஸ்ல இருக்கு. இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வேர்த்தானதுன்னு சொன்னா மொரட்டுவையோட ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது யூசிஎஸ்சி, அடுத்தது கெலனி, ருகுனு, ஜஃப்னாவும் கொஞ்சம் வேர்த்தான கோர்சஸ். அதுக்காக மற்றது வேர்த்தில்லைன்னு சொல்லலை. இப்போ ப்ரையாரிட்டி இருக்குதானே, அதில் ப்ரையாரிட்டியில் இதுகளை முன்னுக்கு கொடுங்க, மற்றதுல கீழே கொடுத்து. சரியா? அடுத்தது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். இந்த கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல ஒன்று இருக்கு. அடுத்தது சப்ரகமுவை. சப்ரகமுவையில் வந்து உங்களுக்கு புக்கில் போட்டிருப்பாங்க கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் என்று. ஸோ அதை பாருங்க. அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஐடி ஏரியாவில் வந்து மொரட்டுவா ஐடி நல்ல விதத்தான கோர்ஸ் உண்டு. நீங்கள் ஐடின்னு நினச்சி கொண்டு இருக்காதீங்க. ஐடி வந்து உங்களுக்கு டீச்சிங் ஜாப் மட்டும்தான் எடுக்கலாம் வேண்டும். மொரட்டுவா ஐடி செஞ்சுட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கூட வேலை எடுக்கலும். ஈவன் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரியாவிலையும் ஐடி செஞ்ச ஒரு ஆளுக்கு வேலை எடுக்கலும். அது உங்களோட ஸ்கில்ஸையும் டேலண்ட்டையும் பொறுத்தது. அடுத்தது மொரட்டுவோட ஐடிஎன் மேனேஜ்மெண்ட். அடுத்தது கெலனியோட MIT. அடுத்தது UAVLS IIT, இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்தது சவுத் ஈஸ்டர்ன் MIT, ரஜராட்டட் ICT, வவுனியா, ஜஃப்னா யூனிவர்சிட்டி ஐடி. ஸோ இந்த கோர்சஸ்களும் இருக்கு. அடுத்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கெலனிய சப்ரகமுவையில் இருக்கு. அடுத்தது டேட்டா சயின்ஸ் ஏரியாவுக்குள்ள, அதாவது புதுசா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ். இது வந்து மொரட்டுவையில் இருக்கு. இதுல டொமைன் வந்து டேட்டா சயின்ஸ் டொமைன் தான். ஆனா டிகிரியோட பேர் உங்களுக்கு வரும் BSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது மொரட்டு யூனிவர்சிட்டியில இருக்கு. புதுசா அறிமுகப்படுத்தப்பட்ட கோர்ஸ் உண்டு. அதனால அதையும் கன்சிடர் பண்ணுங்க. பட் அதை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி போடுறது எனக்கு எந்த கருத்துப்படி அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி போட வேண்டிய ஒரு கோர்ஸ் இல்லை. ஆனா நீங்க மொரட்டுவை போகணும் என்று விருப்பப்படுற ஒரு ஆள் என்று சொன்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா போடலாம். பட் அப்படி நீங்க மொரட்டுவைக்கு தான் போகணும் இல்லை என்று சொன்னா நீங்க அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா போட வேணாம். என்ன சொன்னா அது புதுசா வந்த ஒரு கோர்ஸ் என்ற காரணத்தால. அடுத்தது வந்து ஒவ்வொரு டிகிரியை பத்தி பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து 3 years டிகிரி. உங்களுக்கு 3 years டிகிரி 4 years டிகிரியை பத்தி சொல்றேன். ஐடியில் வந்து நீங்க 4 years டிகிரி என்று சொன்னா அது ரிசர்ச்சோட வர டிகிரி. அடுத்து 3 years டிகிரி என்று சொன்னா ஃபைனல் இயர் ரிசர்ச் இல்லாத டிகிரி. இதுல என்ன டிஃபரன்ஸ் என்று சொன்னா 4 years டிகிரி யாரு செய்வாங்க என்று சொன்னா ஒரு லெக்சர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும், மாஸ்டர் செய்யணும், எக்கடமிக் சைடுக்கு போக விரும்புகிறார்கள் தான் 4 years டிகிரி செய்வாங்க நார்மல் ஐடியில். ஏன்னு சொன்னால் எக்கடமிக் சைட் போகிற ஆட்களுக்கு வந்து ரிசர்ச் கட்டாயம் தேவை. அவங்களுக்கு ரிசர்ச் ஒன்று சப்மிட் பண்ணால் தான் அவங்களுக்கு லெக்சர் ஒன்று ஆக இயலும், லெக்சர் சைடுக்கு போக இயலும். அதனால அவங்களுக்கு ரிசர்ச் தேவைன்ற காரணத்தால 4 years டிகிரியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
இண்டஸ்ட்ரிக்கு போறவங்க, அதாவது வேலை ஒன்று தேடி போறவங்க 3 இயர்ஸோட லீவ் ஆகிட்டு ஜொப் ஒன்றுக்கு என்டர் ஆயிடுவாங்க. ஏன்னு சொன்னா ஒரு 1 இயர் ரிசர்ச்சை விட 1 இயர் ஜொப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில வேல்யூ கூட. 1 இயர் ஜொப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தா நெக்ஸ்ட் இயர் வந்து சேலரி கூடும். ஸோ அதனால 3 இயர்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரிக்கு போறவங்க. ஆனா அகாடமிக் போறவங்க 4 இயர்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுவும் தப்பேண்டு இல்லை, உங்களோட ப்ரிஃபரன்சஸை பொறுத்தாது. நீங்க எதுக்கு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பேசிக்கலி 3 இயர்ஸ் டிகிரி, 4 இயர்ஸ் ஸ்பெஷல் இருக்கும். அது நான் சொன்ன மாதிரி அகாடமிக் செய்வாங்க. இப்போ கலம்பு யூனிவர்சிட்டியிலன்னு சொன்னா 4 இயர்ஸ் ஸ்பெஷல் வந்து 2 டிவிஷன் இருக்கும். ஒன்று பிஎஸ்சி ஹோம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தது பிஎஸ்சி ஹோம்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அது மொடியூல்ஸ் சூஸ் பண்ணணும் 3rd இயர்ல அகாடமிக் ஸ்பெஷல் செய்கிறேன்டா. அடுத்தது கெலனி யூனிவர்சிட்டியில் இருக்கு பிஎஸ்சி ஹோம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜஃப்னாவில் இருக்கு பிஎஸ்சி ஹோம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது ஸ்பெஷல் டிகிரி. நார்மல் டிகிரின்னு சொன்னால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று வரும் உங்களுக்கு. அடுத்தது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி வந்து பிசிக்கல் சயின்ஸ் ஒன்லி. கெமிஸ்ட்ரிக்கு ஐடி எடுத்தாக்களும் போகலாம், பயாலஜியாக்கள் இதுக்கு அப்ளை பண்ணிடலாது. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது உவாவெல்ல சைடில் இருக்கு. இது பிசிக்கல் சயின்ஸ் அல்லது பயோ சயின்ஸும் இதுக்கு போகலும். ஆனா இதுக்கு அப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று உங்களுக்கு வரும். சரியா? இது 4 இயர்ஸ் டிகிரி. இது பிஎஸ்சி ஹோம்ஸ் ஸ்பெஷல் டிகிரி. இதுல நார்மல் டிகிரி இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது வந்து புதுசாக வந்த டிகிரி. கெலனியில் இருக்கு 3 இயர்ஸ் டிகிரி. ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னு சொன்னா 4 இயர்ஸ் வரும். இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் இதுவும் புதுசாக வந்த டிகிரி. இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதுக்கு கொடுக்க வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். இந்த டிகிரி வந்து உங்களுக்கு யூசிஎஸ்சியில் ஒன்று இருக்கு, அது 3 இயர்ஸ் டிகிரி. அடுத்தது இருக்கு உங்களுக்கு 4 இயர்ஸ் டிகிரி யூசிஎஸ்சியில் இருக்கு, அது ஸ்பெஷல். இந்த டிகிரி வந்து எல்லா ஸ்ட்ரீமாக்களுக்கும் அப்ளை பண்ணிடணும். இதுக்கு அப்டிடியூட் ஒன்றும் இருக்கும், ஓ லெவலும் ரிக்வயர்டாக இருக்கும். ஓ லெவலில் உங்களுக்கு மேத்ஸும் இங்கிலீஷும் சி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு மட்டுமான கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். இந்த டிகிரி வந்து 4 இயர்ஸ் டிகிரி சப்ரகமுவா, இது ஸ்பெஷல் டிகிரி. அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அதை பற்றி நான் பெருசாக சொல்லல, ஆல்ரெடி ஆஃபீஸ் சொல்லியிருந்தார் கெலனி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை பற்றி. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது நான் சொன்ன மாதிரி மொரட்டுவேயில் இது வந்து ஸ்பெஷல் டிகிரி தான், இதில் நார்மல் டிகிரி இல்லை, 4 இயர்ஸ் டிகிரியாக இருக்கும். இதில் கோர்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு மிச்சமே கவர் ஆகும். வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் 80% கோர்ஸ் கண்டென்ட் தான் கவர் ஆகுது கோர்ஸ் மொடியூலில். மிச்சம் 20% வந்து டேட்டா சயின்ஸ் ஏரியாவில் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். சரியா? பட் நீங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நீங்க ஜாப் எடுக்கணும்னு சொல்லி விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தா இந்த டிகிரி மட்டும் இல்லை, நீங்க ஈவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி செஞ்சுட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரியாவில் ஜாப் அடிக்கலும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி செஞ்சுட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரியாவில் ஜாப் அடிக்கலும். பட் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ஒரு சில ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்கும் ஆன்லைன்ல, கோர்சரா, கூகுள் டெவலப்பர் கம்யூனிட்டி அப்படியான பிளாட்ஃபார்ம்ல. அந்த கோர்சஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த நாலேஜ் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா போதும், உங்களுக்கு இதே ஜாப் ரோலும் உங்களுக்கு எடுக்கலும். ஏன்னு சொன்னா இதே ஜாப் ரோல் இதுவரை காலமும் இலங்கையில இருக்குதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஸ் பண்ற கூகுள் சர்ச், ஃபோன்ல யூஸ் பண்ற வாய்ஸ் ரெகக்னிஷன், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இதெல்லாம் ஆல்ரெடி டெவலப் ஆகின சிஸ்டம் தான். மற்ற டிகிரி படிச்சுட்டும் அதுல வேலை செய்யற ஆக்கள் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்க நீங்க அப்ளிகேஷன் போடுற நேரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் உங்களுக்கு மொரட்டுவையில் இருக்கும் ஐடி, பிஎஸ்சி ஹோம்ஸ் ஐடி. அது ஸ்பெஷல் டிகிரி தான், 4 இயர்ஸ். இது வந்து பிசிக்கல் சயின்ஸ் ஆகளுக்கு மட்டும். அடுத்தது வந்து இருக்கும் எனி ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணக்கூடியது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். இது மொரட்டுவையில் 4 இயர்ஸ். இதுக்கு ஓ லெவல் ரிக்வயர்டும் இருக்கும். அடுத்தது நீங்கள் இன்னொன்று நினைக்க வேணாம், இப்போ பிசிக்கல் சயின்ஸுக்கு மட்டுமான கோர்ஸ், பெரிய கோர்ஸ், எனி ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணக்கூடிய கோர்ஸ், சின்ன கோர்ஸ் நீங்க ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். எல்லாம் ஒரே கோர்ஸ் தான். நீங்க யூனிவர்சிட்டி போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். பிசிக்கல் இப்போ அது ஸ்பெஷல் ஐடியில் பிசிக்கல் சயின்ஸ் ஒன்லி கோர்ஸ் இருக்கிறார்களும் ஒன்று தான், எனி ஸ்ட்ரீம் கோர்ஸ் இருக்கிறார்களும் ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த யூனிவர்சிட்டியில் செல்வேன், யூசிஎஸ்சியில் 2 கோர்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மெட்ஸாக்களுக்கு மட்டும். அடுத்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எனி ஸ்ட்ரீம். 2 கோர்ஸ்ல இருக்கிறார்களும் ஒரே மாதிரி தான் யூனிவர்சிட்டியும் பார்க்கும், ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். ஈவன் அங்கே ஏற்றத்தாழ்வு ஒன்று எப்பவும் இருக்காது. ஸோ நீங்கள் அதை ஒரு நாளும் கருத்தில் கொள்ள தேவையில்லை. அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சா போங்க. ஸோ கோர்ஸில் வேர்த்து இருக்கு. அடுத்தது இப்படியான பிரச்சனையெல்லாம் அங்கே கோர்ஸில் இருக்காது.
அடுத்தது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெலனியில் இருக்கு MIT. அதுவும் நல்ல கோர்ஸ் உண்டு, 4 years கோர்ஸ். அதில் ஸ்பெஷலைசேஷன் ஏரியாஸ் உங்களுக்கு இருக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஸ்பெஷல் வரும், அதாவது 4th year ஸ்பெஷல். இந்த கோர்ஸுக்கு வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் அல்லது பயோ சயின்ஸ் ஆகலும் இதுக்கு அப்ளை பண்ணிலும் இதுக்கும் அப்டிடியூட் ஒன்று உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து 4 years கோர்ஸ், UAVLSA இதுக்கு அப்டிடியூட் இருக்கும், ஆனால் எனி ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணிடும். அடுத்து மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது 3 years கோர்ஸ், நார்மல் ஸ்பெஷல் இல்லை இந்த கோர்ஸுக்கு. இது ஒலிவில் இருக்கு, இதுவும் எனி ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸ் ICT என்ற ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஒன்லி. புக்கில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் ஒன்லி, ஃபிசிக்கல் சயின்ஸில் யூனிக் கோர்சஸ் உள்ளதான் இது இருக்கும். இது வந்து 3 years கோர்ஸ். இதுலேயும் ஸ்பெஷலைசேஷன் ஏரியா ஒன்று இருக்கு. இது கெலனிய ஜப்புரையில் இருக்கும். உங்களுக்கு இதில் டிகிரி BSc ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்று வரும், ஆனால் IT ரிலேட்டட் கோர்ஸ் ஒன்று தான். அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது வந்து எனி ஸ்ட்ரீமுக்குரிய கோர்ஸ் உண்டு. இதுக்கு அப்டிடியூடும் ஓலெவலும் ரிக்வயர்டாக இருக்கும். இது ரஜராட்ட அண்ட் வவுனியாவில் இருக்கும் 3 years கோர்ஸ். அடுத்தது இந்த 3 years கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஐடியில் வந்து உங்களுக்கு 2.5 வருஷம் தான் நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிப்பீங்க. அடுத்த 6 மாதம் வந்து ட்ரைனிங் போவீங்க. 6 months இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஒரு பெய்ட் ட்ரைனிங் இருக்கும். அதோட ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து எப்படியும் 100,000 அப் பண்ணும். அதாவது 1 லட்சத்துக்கு மேலே தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு MIT ஃபீல்டில் பார்த்து, ஸோ நீங்கள் சேலரியை பார்த்து யோசிக்க தேவையில்லை. அடுத்தது ஐடியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மட்டும்தான் ஜாப் இல்லை. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து டெவலப்மெண்ட் சைட் ஜாப், அதே மாதிரி பிஸ்னஸ் சைட் ஜாப்ஸும் இருக்கு. பிஸ்னஸ் அனலிஸ்ட், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன சொன்னால் டெவலப்பர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட் முக்கியம். என்ன சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர் ஓர்டர் ஒன்று வருதுன்னு சொன்னால் அந்த ஓர்டரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸையும் டாக்குமெண்ட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்கும். அந்த 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 சாஃப்ட்வேர் செய்யப்பட்ட கம்பெனியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் தேவை, சிஸ்டம்ல என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருப்பார். ஸோ அவர் டெக் சைடில் நாலேஜ் அவருக்கு இருக்கும், பட் டெவலப்பர் அளவுக்கு டீப் நாலேஜ் ஒன்று இருக்காது. அந்த ஜாப் வந்து ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச ஜாப் ஒன்றா இருக்கும். டெவலப்மெண்ட் சைடு வந்து ஸ்ட்ரெஸ் கூடின ஜாப் ஒன்றா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு அதை ஆப்ஷனை நீங்கள் வச்சுக்கொள்ளையிலும் ஐடியில் இருக்கிற மற்ற ஜாப் ரோல்ஸை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு இருக்கிற IT கோர்சஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், டெஃபினெட்லி அது ஃபேக்கல்ட்டி. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது UCSC கலைஞர் அதில் வரும். அடுத்தது IT, மொரட்டோ IT. மற்ற ஐடியை மொரட்டோ ஐடியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் மொரட்டோ ஐடியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ஒரு வெளியோண்டு இருக்குது இண்டஸ்ட்ரியில். அடுத்து ஐடி அண்ட் மேனேஜ்மெண்ட் மொரட்டுவை. அடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிளனியை. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொரட்டுவை புதுசாக வந்தது. அடுத்தது போடலாம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் UCSC. அடுத்தது MIT கிளனி. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளனியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி UAVLS. அடுத்தது IIT UAVLS. அடுத்து ICT மற்ற யூனிவர்சிட்டியில் இருக்கிறது. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்டர்ன் ஜஃப்னாவை விட UCSC கல்யாணி ருகனுக்கும் ப்ரையாரிட்டி கூடுதலாக கொடுங்க. என்ன சொன்னால் அதில் வெளியே கொஞ்சம் கூட. மற்றதில் வந்து இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்றாலும் பெட்டர். என்ன சொன்னால் உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் போடுற நேரம் இப்போ UGC உங்களுக்கு பார்க்கும், நீங்கள் மேலே எதுக்கு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கூட கொடுக்கும். அதுலேருந்து தான் கீழே வரும். ஸோ அப்ளை பண்ணுற நேரம் எந்த கோர்ஸுக்கு வெளியே கூடயோ அதை மேலே போட்டு மற்ற கோர்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. அந்த ஆர்டரையும் பார்த்துக்கொடுங்க. அதே நேரம் பயோசயின்ஸுக்கு வந்து இந்த கோர்சஸில் வந்து IT&M அப்ளை பண்ணிடும், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்ளை பண்ணிடும், MIT அப்ளை பண்ணிடும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி UAVLS அப்ளை பண்ணிடும், IIT UAVLS மற்ற ICT ஒரு சில கோர்சஸும் அப்ளை பண்ணிடும். பட் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். எனி ஸ்ட்ரீம் பயோசயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆகளுக்கு அப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். இதில் என்ன சரி IT ரிலேட்டட் கோர்சஸில் உங்களுக்கு என்ன சரி கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ரைட், கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஓகே ஓகே நம்மடாக எப்படியும் பேசுறது இல்லையே ஜூம் செஷன் சொன்னா நம்ம ஏரியாவில் எல்லாரும். ஆல் ரைட், ஃபைன். ஓகே,
ஸோ என்ன சரி உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் கோர்ஸில் இஷ்யூஸ் என்னன்னா நீங்கள் எனக்கு கண்டெக்ட் பண்ணலாம். நீங்கள் கோர்ஸ் ப்ரையாரிட்டி ஆர்டர் தேவைன்னு சொன்னாலும் கண்டெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாதிர் ஆஃப்ரிதாக்களையும் கண்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி பார்த்து கொள்ள இயலும். ஸோ ஆல் ரைட், தேங்க்யூ அண்ட் குட் லக். ஓகே, வேற டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்தது ஆகில், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. Akhtar, right. Yeah, Oda. Right, okay. I stop sharing option கொடுத்துறாங்க பார்த்து நான். Right. Okay. Right. Computer related course சம்பந்தப்பட்டு ஃபுல்லா அக்தர் ஃபர்வீஸ் அவங்கள்ட்ட பேசினார். அவர் டைம் எடுத்து வந்து அவர் அவங்கள்ட்ட பேசினது வந்துட்டு சின்ன விஷயம் இல்லை. ஒரு மனுஷன் இவ்வளவு பிஸிக்குள்ளேயும் வந்துட்டு டைம் எடுக்கிற கஷ்டம் இருந்தும் அவங்களுக்கு எடுத்தது. நீங்க ஒரு 2 பேர் நீங்க 2 பேர் சரி இதுல யூஸ் ஆயிட்டேன்னு சொல்லிச்சேன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம்டா, அது ஒரு பெரிய வெற்றி, சரிதானே? ரைட். இப்ப நான் வந்துட்டு அந்த ரெஸ்ட் எடுக்கக்குள்ள இப்ப மெசேஜ் ஒன்று பார்த்து நம்மளோட பயண கட்டுப்பாடு 7ஆம் தேதியில இருந்தது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 14ஆம் தேதி வரை காட்டிலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஊட்டானே நாம எல்லாரும் இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் தான். வீட்டோட இருக்கிறதுலாம் பெரிய சந்தோஷம். யூனிவர்சிட்டிக்கு போனேன்னு சொல்லிச்சுன்னா இந்த வீட்டோட இருக்கிற இந்த சந்தோஷம்ங்கிற ஒன்று இல்லை தப்பித்துரும், சரிதானே? அதுக்கப்புறம் உங்களோட இதுகள் வந்துக்கிட்டு அப்படியே மாறி வேலை சாமான் அது இது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி ஃபுல்லா போகும். நீங்க ஃபுல்லா இப்ப ஃப்ரீயா வைங்கடாப்பா. இத ஒரு உதாரணமா நீங்க ஒரு காலத்துல செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும், சரிதானே? ரைட், ஓகே, ரைட். இது நம்மட அஃப்ரீத் வந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது சம்பந்தப்பட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டு பேசினார். அடுத்தது அக்தர் ஃபர்வீஸ் ஸ்லைடு எல்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு செட்டப் படி வழங்கப்படுத்தினார். உண்மையா தேங்க்ஸ் பண்றேன் 2 பேருக்கும் திரும்பியும். ரைட். இப்ப நான் வந்துட்டு அடுத்த கோர்ஸா என்ன செய்ய போறேன்னா ஆர்கிடெக்சர்ங்கிற கோர்ஸை பார்க்க போன மனுஷனுச்சுன்னா இது நம்மட யூஜிசி புக்கில் இருக்குது. யூஜிசி புக்கில் பேஜ் நம்பர் 83 எடுத்து என்னன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் 83ல இருக்கிறான், சரியானே? 83ல கட்டடக்கலைன்னு சொல்லி போட்டு இருக்குது. நான் யூஜிசி புக் ஷேர் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஷேர் பண்ண பட்டிக்கான கொஞ்சம் சென்னை இருந்தா ஹெல்ப் ஆയിരിக்கும். என்னன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆக்கள் வந்துட்டுடா ஜூம் கிளாஸ் வந்துட்டு போட்டு ஆன்லைன்ல போட்டு போய் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பெய்த்துருவாங்க. அந்த பழக்கத்திலே போட்டு பெய்த்தியில தெரியா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கி. ரைட், ஓகே. இருந்தும் நான் கதைக்கேன். ரைட். ஆர்கிடெக்சர் வந்துக்கிட்டு இது ஒரு இவர கோர்ஸ் நம்பர் வந்துக்கிட்டு 023. இதுக்கு வந்துக்கிட்டு மொத்தம் 100 பேரை தான் எடுக்கிறேன். இந்த கோர்ஸுக்கு நாம போகணும்னு சொல்லிச்சுன்னா இதுக்குரிய தகமை என்னன்னா பயோ படிச்சாக்களும் மெட்ஸ் படிச்சாக்களும் பயமில்லாம போகலாம். 3 இயர்ஸ் தேவை, 3 மாதத்துல பாஸ் தேவை. அடுத்தது இந்த கோர்ஸ் வந்துக்கிட்டு மொரட்டுவ யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்கு இந்த கோர்ஸ், சரிதானே? டிகிரி நம்மளுக்கு எப்படி வருமாண்டா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஹானஸ்ட்னு சொல்லி வரும். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஹானஸ்ட்னு வரும். இந்த ஸ்பெஷல் என்னன்னா இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்துட்டு 5 இயர்ஸ் ஆയിരിக்கும், 5 வருஷம் கோர்ஸ். இவர் மற்ற கோர்ஸ் பொதுவா எல்லா கோர்ஸும் டிகிரி முடிக்கிற நம்மளோட டிகிரி ப்ரோக்ராம்ல இருக்கிற எல்லா கோர்ஸும் 4 வருஷ கோர்ஸா தான் இருக்கும். இந்த கோர்ஸ் வந்துக்கிட்டு 5 வருஷ கோர்ஸாக இருக்கும். அடுத்த ரிக்வயர்மெண்ட் என்ன தேவைண்டா நம்மளுக்கு ஓஎல்ல இங்கிலீஷ்ல இமேஜ் எடுத்திருக்கணும், மெட்சியில சி எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எஸ் எடுத்திருக்கணும். ஏதாவது ஒன்று எடுத்திருந்தோம்னு சொல்லிச்சுன்னா நாம அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு இந்த ஓஎல் ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் கனவுலையும் நாம நினைக்க சொல்ல ரைட் நினைக்கிற ஒரு பக்கம் இருக்க கிடைக்க மாட்டா, சரியா? அடுத்த விஷயம் மக்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று நடக்கும் மொரட்டுவையில, சரிதானே? இது சம்பந்தப்பட்ட ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்ல நீங்க என்ன சொல்லணும்னா மினிமம் அதுல வர ஒவ்வொரு கேள்வியிலையும்
60% மேல மார்க்ஸ் எடுக்கணும். இப்ப மக்கள் 60% மேல 6 கேள்வியில மார்க்ஸ் எடுத்தா டோட்டல் மார்க்ஸ் 60% மேல வருமா? ஸோ 60% மேல மக்கள் நீங்க மார்க்ஸ் எடுக்கணும். மார்க்ஸ் எடுத்து இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்க இந்த கண்டிஷனோட, இந்த சின்ன கண்டிஷனோட 3 இயர்ஸ் பாஸ் இருக்கணும், ஓஎல் ரிசல்ட்ஸ்ல இங்கிலீஷ்ல எஸ் இருக்கணும், மேத்ஸ்ல சி இல்லது எஸ் இருக்கணும், அடுத்தது ஆப்டிடியூட் டெஸ்ட்லயும் நீங்க பாஸ் ஆயிருந்தேன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ரைட். அடுத்த விஷயம் என்னடா மக்கள், இந்த கோர்ஸ்ல மெயின் பர்பஸ் பார்த்த முடிச்சிருக்குன்னா, இப்ப என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் எக்கனாமிக்கலி ப்ராஃபிட்டபிளாகவும் ஒரு கட்டடத்தை எப்படி டிசைன் பண்றதுங்கிறதான் வீர வேலை. சரிதானே? இந்த வேலை சம்பந்தப்பட்டு நான் இப்ப கதப்பேன். சரிதானே? அடுத்தது மெட்ஸும் ஆர்ட்ஸும், அதாவது ஆர்ட்ஸ் என்ன மக்கள், அந்த ஆர்ட்ஸ் அந்த இது இல்லடா, ஆர்ட்ஸ் கோர்ஸ் இல்ல, நம்மள ஆர்ட் வரைய தெரிஞ்ச ஆக்கள் இருக்காங்க, சித்திரம் வரைய தெரிஞ்ச ஆக்கள், அந்த டேலண்ட் உள்ள ஆக்கள், மெட்ஸ் செய்யக்கூடிய டேலண்ட் உள்ள ஆக்கள். சரிதானே? அவிய வந்துகிட்டு இந்த கோர்ஸ் வந்துகிட்டு அவியலுக்கு கொஞ்சம் லேசா இருக்கலாம். லாம் தானா? லாம். அடுத்தது மக்கள், இந்த கோர்ஸ் நீங்க நல்லா செய்யக்கூட வந்துட்டு இவர் லாங் ஹவர்ஸா ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். கிட்டத்தட்ட நீண்ட மணித்தியாலங்கள் ஹவர் கணக்குல நீங்க சில நேரம் அதாவது ஸ்லீப்னஸ் நைட்டுங்கிற மாதிரி, அதாவது நித்திரை இல்லாத இரவுகள் என்ற மாதிரி சிலதுகளையும் சந்திக்க வேண்டி ஏற்படலாம். சரிதானே மக்கா? அடுத்தது, இந்த கோர்ஸ் செய்யக்கூட உங்களுக்கு கட்டாயம் டீம் ஒர்க் தான் நடக்கும். டீம் ஒர்க் இருக்கும். அதாவது டீமோட கோஆர்டினேட் பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கணும் மக்கா. இப்ப டீம் ஒர்க் நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா கோர்ஸ்கள் நடக்கும். அதுக்குரிய டீம் ஒர்க்குகளுக்கு பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஃபிட்டா இருக்கணும். சும்மா ஒவ்வொரு சண்டை பிடிக்கிற இயல்பில் இருக்கிற ஆட்கள் வந்துக்கிட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு அதுக்கு செட் ஆக மாட்டான். சரிதானே? அடுத்த விஷயம் மக்கள், இந்த கோர்ஸுக்கு வந்துக்கிட்டு கோர்ஸ் சம்பந்தப்பட்டு பார்க்கக்கூட இந்த கோர்ஸ்ல 2 வகையான விசிட் இருக்கு. விசிட்ல ஒன்று நார்மல் விசிட்னு சொல்ல, 2வது ஃபீல்டு விசிட்னு சொல்ல. உதாரணமா நீங்க என்ன செய்வீங்களா, படிச்சுக்கிட்டு இந்த கோர்ஸை படிச்சு போட்டோம், நான் உங்களுக்கு கோல் எடுத்தா நீங்க செல்வீங்க விசிட்டுக்கு போயிருக்கேன் நம்பி. அவ விசிட்டர்னாடா என்னண்டா, இப்ப கோவில், ஹோட்டல், ஹாஸ்டல், அடுத்தது கோபுரங்கள். அப்ப இதுல டிசைன்கள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க. இப்ப உதாரணமா வட்டதாக்கு நீங்க போய் பார்த்துருப்பீங்க, அதுல டிசைன்கள் எப்படி இருக்கு. முன்னே காலத்து கோபுரங்கள், எம்பக்க தேவாலயத்தில் இருக்கிற கோபுரங்கள்ல கட்டட கலை அமைப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்க பார்க்க போவீங்க. சரிதானே? அப்ப இதுல டிசைன் எல்லாம் எப்படி இருக்கு என்று பார்க்க போறதுதான் மக்கள் டிசைனுங்கிறது, அதாவது விசிட்ங்கிற விஷயம். சரிதானே? அடுத்த விஷயம் மக்கள், ஃபீல்டு விசிட்னு சொல்ல. நீங்க ஃபீல்டு விசிட்டா இப்ப கிட்டத்தட்ட எப்படி மக்கள், இது ஒரு ரிப் மாதிரி தான் இருக்கும். நீங்க போறது, இப்ப நீங்க இப்படி நிக்க கூட செல்லுவீங்க, நாளைக்கு விசிட் இருக்கேன்னு சொல்லிச்சுன்னா நீங்க இளங்கடை ஏதாவது ஒரு பாத்துக்கு விசிட்டுக்கு நீங்க போவீங்க. சரிதானே? அப்படித்தானே? அது ஃபீல்டு விசிட்ங்கிறது என்னன்னா மக்கள், உங்களுடைய ஸ்டடீஸுக்கு நீங்க ஐடியா சேர்க்கறதுக்காக வேண்டி சில பிரதேசங்களுக்கு நீங்க போவீங்க. இப்ப ஏதாவது ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தந்திருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்காக வேண்டி நீங்க சில ஃபீல்டு விசிட்கள் செய்ய வேண்டி இருக்கும். இப்ப உதாரணமா சொல்றேன். இப்ப பிரதேசம் சொல்லி நாம ஒன்றை கருதுறோம். பிரதேசம், இப்ப பிரதேசத்துல நிறைய வகை இருக்கு மக்கள். ஒன்று ஜங்கிள் இருக்கு, ஜங்கிள் சொல்லிச்சுன்னா காடு சொல்லி சொல்றேன். அடுத்தது வந்துவிட்டு சிட்டி இருக்கு, அடுத்தது வில்லேஜ் போட்டு ஒரு இடமும் இருக்கு. ரைட். இப்ப மக்கள் என்னண்டா, இப்ப நீங்க ஒரு கட்டடத்தை கட்ட போறீங்க வைப்போம். உதாரணமா இந்த 3 வகைக்குள்ளேயும் ஏதாவது ஒரு வகைக்குள்ள இருக்கிற ஒரு இடம் வைப்போம். இப்ப துபாய் அமைப்பு எடுத்தீங்கன்னா, இப்ப துபாய் அமைப்பு எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, துபாய் அமைப்புல இப்ப துபாயில ஏதாவது ஒரு கட்டடம் கட்டணும்னு சொல்லிச்சுன்னா அது பெரும்பான்மையா ஸ்டீலால ஆக்கப்பட்டிருக்கும், கான்கிரீட்டால ஆக்கப்பட்டிருக்கும், கிளாஸால ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது ஒரு கிராமப்புறத்தை எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிடுகு, பனை ஓலை, மரம் இதெல்லாம் கலந்து ஆக்கப்பட்டிருக்கும். இப்ப நம்மட ஊர் எடுத்தீங்கன்னா, நம்மட ஊர்ல கட்டடக்கலை, சிமெண்ட், கண்ணாடி, சரியா, ஜன்னல் இது சம்பந்தப்பட்டு செட்டப்ல இருக்கும். இப்ப நீங்க கொண்டு வந்து இங்க பேர்ஜ் கலிஃபா அமைப்புல ஏதாவது ஒன்று கட்ட துவங்கினா இது பொருத்தமா இருக்குமா? அதாவது 9 கிழவிகள் நடுவே ஒரு குமரி பொண்ணு இருக்கிறா போல இருக்குமாக்கா. சரிதானே?
அப்ப இந்த இதுகள்ல வந்துகிட்டு எப்படி சொல்லி தீர்மானிக்குது.